கிளியர் சார். Yes, sir. ஓகே. Yes, sir. அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா போறேன் சார். அப்படியே பாருங்க. திருப்பி ஒரு டைம். நேத்து 69வது கொஸ்டின் வரையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துல டிஸ்கஷன் பண்ணி வேஸ்ட்டா போச்சு. ஓகே. 70லேருந்து சொல்றேன். இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹில் ரோட். ஓகேவா? ஒரு மலைப்பகுதியில நான் கட்டுமானம் செய்ய போறோம். ஓகேவா? அப்படின்னா நோ கர்வ் சுட் ஹேவ் எ ரேடியஸ் லெஸ் தான்னு குடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து எதுக்கு கீழ போயிறக்கூடாது கர்வ்லனா 30 மீட்டர் கீழ போயிறக்கூடாது. அதுக்கடுத்து நம்மளோட இந்தியன் ரோடு காங்கிரஸ் 52/1973 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹில்லி ஏரியாவுல நேஷனல் ஹைவேயோட சிங்கிள் லேன் எப்படி இருக்கணும்னா, அதாவது ரோடுவேங்கிறது ரோடுவே மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய ஷோல்டர் பிளஸ் கேரேஜ்வே 2யும் கன்சிடர் பண்ணி. அப்ப இங்கிட்டு ஒரு 1.25 வந்து விட்டுருப்போம். இங்கிட்டு ஒரு 1.25 கிட்டத்தட்ட அதிலே 2 1/2 நடுவுல வந்து 3.75 குடுத்திருப்போம். அப்படி நீங்க 2யும் கூட்டுனீங்கன்னா 6.25 மீட்டர் வந்துரும். ஹில் ரோட்ல. சார் ஹில் ரோடோட ஷோல்டர் வந்து 1.25 மீட்டர். அப்ப இது 1.25 மீட்டர். இந்த சைடு ஒரு 1.25 மீட்டர். நடுவுல 3.75 மீட்டர். அதுதான் இங்க குடுத்திருக்கான். அப்ப இந்த 1.25 2.25 கூட்டுனா 2.50. அதோட இந்த 3.75 கூட்டுனா எவ்வளவு வரும்? 5 6.25 மீட்டர் வரும். அதுதான் ஆப்ஷன் ஏல உட்கார்ந்திருக்கு. அப்ப ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர் புரியுதா? எஸ் சார். ஓகே. இந்த மினிமம் சூப்பர் எலிவேஷன் ஹில் ரோட்னு குடுத்திருக்காங்க சார். ஒரு பிளெயின் ஏரியாவுல சூப்பர் எலிவேஷன் 7% மேல போயிறக்கூடாது. அதே மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வந்து ஒரு ஹில்லி ஏரியாவுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 10%க்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆயிறக்கூடாது. அப்ப பிளெயின்னு குடுத்தா 7% மேல போயிறக்கூடாது. அதே ஹில்லி ரோடு அப்படின்னு குடுத்தானா 10% மேல போயிறக்கூடாது. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சார். அடுத்து ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் ஹில் ரோட்னு குடுத்துட்டு மேக்ஸிமம் கிரேட் காம்பன்சேஷன் குடுத்திருக்கான். ஆப்ஷன் பார்த்தாவே நம்ம ஃபார்முலா தெரியுது. 75/r. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 74 ஃபார் வால் லெஸ் தென் 6 மீட்டர் ஹைட்னு குடுத்துட்டு திக்னஸ் ஆஃப் த ரிட்டெய்னிங் வால் அட் த பாட்டம் இஸ் ஈக்குவல் டுன்னு குடுத்திருக்கான். என்ன செய்யணும்னா ஜெனரலா ஃபார்முலா 0.4 இன்டு h பிளஸ் 0.3 கூட்டணும். அப்ப திக்னஸ் ஆஃப் த ரிட்டெய்னிங் வால் தான் கேட்டிருக்கான். பாட்டம் மீன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, இந்த ஹச்ச 0.4 டைம்ஸ் வந்து 0.4 ஆல பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 0.4 டைம்ஸ் ஆஃப் ஹைட் இந்த ஹச்ச பெருக்கிறது. ஆர பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து எ வால் இப்பதானே கீழ சொன்னேன். எ வால் கன்ஸ்ட்ரக்டட் டு ரீடெயின் த எர்த் ஃப்ரம் ஸ்லிப்பேஜ் ஆன் த ஹில் சைடு. அதாவது ஹில் சைட் டவுன் த ஹில் சைட்ல டவுன் த ஹில் ரோடுவே இருக்கு அப்படின்னா, அங்க வந்து நம்ம என்ன குடுப்போம்னா, ரீடெய்னிங் வால் குடுப்போம். அதே ஸ்லிப்பேஜ் ஆகி பேந்து விழுகக்கூடிய மணல தடுக்கிறதுக்காக தேக்கி கட்டக்கூடியது பிரஸ்ட் வால். 2க்கான வித்தியாசம் புரிஞ்சிருக்கணும். கிளியர்? எஸ் சார். நம்ம வீட்ல சுத்தி கட்டியிருக்கக்கூடிய அந்த வால் தான் பேராபெட் வால்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மேக்ஸிமம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேட்டரல் பிரிக்ஷன். லேட்டரல் பிரிக்ஷனோட மேக்ஸிமம் 0.15. லாங்கிட்யூட்லுக்கு 0.35 அதான் டிக் பண்ணியிருக்கேன். கேட்டிருக்கிறது லேட்டரல் 0.15. ரைட் ஆஃப் வே என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ரைட் ஆஃப் வேனா இந்த எண்டோட ரோடோட பவுண்டரி முடியுது. ரோடோட லேண்ட் இதோட முடியுது. ஃபியூச்சர்ல நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணா எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. ரோட அகலப்படுத்துறதுனால இதுக்குள்ள தான் பண்ணணும். அப்ப எங்க ரோடோட பவுண்டரி முடியுதோ அதுக்கு பிட்வீன் த கேப் தான் ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா டி தான் ரைட் ஆஃப் வே டிக் பண்ணிட்டேன். அடுத்து 78 வித் ஆஃப் தி டிராபிக் லேன் கொடுத்துருக்கான். அப்ப சிங்கிள் லேனுக்கு 3.75. அதே மல்டி லேன் வந்துருச்சுன்னா 3.5 மீட்டர் வரும். இன்டர்மீடியட் லேனுக்கு 5.5 மீட்டர் கொடுப்போம். வித்தவுட் கருப்புக்கு 7 மீட்டர், வித் கருப்புக்கு 7.5 மீட்டர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இதுக்கு சிங்கிள் லேனுக்கு. அடுத்து கேம்பரோட படம் கொடுத்துட்டான். அப்ப 2b வகுத்தல் ஏ. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் ஜெராமெட்ரில இருக்கக்கூடியதான். ஒன் ஆஃப் த நேச்சுரல் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் கேம்பர்னு கொடுத்துட்டான். கேம்பர்னு வந்துட்டாவே நம்ம மழை தண்ணி வந்து எவ்வளவு பெய்யுது அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணி தான் கேம்பர் கொடுக்கணும். ஏன்னா அந்த மழை தண்ணி சீக்கிரம் வடியணுங்கிறதுக்காண்டி. அப்ப அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கு? அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த பிரைமரி அப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொவைடிங் கேம்பர் ஈஸ்னு கொடுத்துட்டான். ஈஸி ட்ரைனேஜுக்கு தான். ட்ரைனேஜ் எளிமையா இருக்கணும், வடியணும் ஈஸி அப்படிங்கிறது. ஒரு பிளெயின்ல ரூலிங் ரேடியன் எவ்வளவு கொடுக்கணும்? 1/30. அதே பிளெயின்ல 1/20 அளவு கொடுக்கணும். அதுதான் அடுத்த கொஸ்டினாவே இருக்கும். இது பிளெயின இது சாரி பிளெயின் சொல்லிட்டு கரெக்டா தான். பிளெயின இது லிமிட்டிங் ரேடியன், இது ரூலிங் ரேடியன். ஒரு பிளேன் ஏரியாவில் ரூலிங் ரேடியன் வந்து 1/30 அளவு கொடுக்கணும். அதே வந்து ஒரு பிளேன் ஏரியாவில் லிமிட்டிங் ரேடியன் 1/20 அளவு கொடுக்கணும். அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 1/30 1/20. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் சுட் நாட் பி கரெக்டா தானே கொடுத்துட்டோம். இப்பதானே சொன்னேன். பிளேன் கண்டிஷன்னா 7% மேல போயிடக்கூடாது. அப்ப 7க்கு மேல போயிடக்கூடாது. ஹில்னா மேல 10க்கு மேல போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஹையர் வேல்யூ ஆஃப் சூப்பர் எலிவேஷன் இஸ் ஹைலி அன்டிசர்வ்ட் பார்ட். அதிகமா சூப்பர் எலிவேஷன் கொடுக்கிறது
மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன். எல்லா வெஹிக்கிள்ஸும் போகுது. மாட்டு வண்டி போகுது, குதிரை வண்டி போகுது, 2 வீலர் போகுது, 3 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகுது, லைட் வெஹிக்கிள்ஸ் போகுதுன்னா, மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம அதிக சூப்பர்வைசன் குடுக்கக்கூடாது. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து சைக்காலஜிக்கல் வெயிட்டனிங். மெக்கானிக்கல் வெயிட்டனிங் n²/2 சைக்காலஜிக்கல் வெயிட்டனிங் v/√r. நேத்து தான் சொன்னேன். அந்த 9.5 10ன்னு எடுத்தோம்னா மேல 0.1 வந்துரும். v/√r. அப்ப 2யும் கூட்டுறது தான் டோட்டல் வெயிட்டனிங் கன்சிடர் பண்ணிக்கிறது. அப்ப சைக்காலஜிக்கல் வெயிட்டனிங்கிறது v/9.5 rங்கிறது ரேடியஸ், vங்கிறது ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். அடுத்து அப்ப B is the correct answer. In plane, the minimum length of the transition curve. அப்ப 2.7 v²/r. அதே மவுண்டெயின்ஸ் ஆர் ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா v²/r வரும். 2.7 ரிமூவ் பண்ணிடுறாங்க. 88 ஃபார் சைட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் டைம் ஆஃப் பெர்செப்ஷன் அண்ட் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னா டிரைவரை பொறுத்து தான். அவர் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து. அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்க்கானக்குள்ள அந்த அவர் ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு தியரி கொடுத்துருப்பாங்க. PIEV தியரின்னு சொல்லுவாங்க. பெர்செப்ஷன், இன்டலெக்ஷன், எமோஷன், வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? கை, காலு, கண்ணு, பிரெயின். இது 4 விஷயத்த கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கும். அப்புறம் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஜெனரலி எனி டைம் ஆஃப் பெர்செப்ஷன். டைம் ஆஃப் பெர்செப்ஷன் கேட்டிருங்க. 2 செகண்ட்ஸ் தான் அவர் யோசிக்கணும். அதுக்குள்ள முடிவு வந்து மூளைக்கு கடத்தணும். என்ன பண்ண போறோம்? பிரேக் அடிக்கணுமா? வண்டிய வளைச்சு கொண்டு போயிரணுமா? அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது நார்மல் எலிவேஷன் ஆஃப் டிரைவர் ஐஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப ஏர்போர்ட்டுக்கு 3 மீட்டர். நம்மளுடைய லோக்கோ பைலட் ரயில்வேக்கு ஹைவேக்கு 1.2 மீட்டர். இன் சென்டிமீட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப 120 சென்டிமீட்டர் எபோ ரோட் லெவல். பணம் குடுத்துட்டான். இதுல ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். அப்ப ஏல ஆரம்பிச்சு அடுத்து டி வரை. அது எப்படி சார் அந்த டி முடிவு பண்றது? ஏ முடிவு பண்ணிருவோம். இங்கேருந்து ஓவர்டேக் அடிக்கிறோம். அப்ப எப்படி சார் டி முடிவு பண்ணா, இதுக்கு ஆப்போசிட்ல இந்த லேன்ல ஒரு வெஹிக்கிள் எங்க தொடுதோ, அதுல தான் நம்ம வந்து ஓவர்டேக் ஆகி போறோம்னு அர்த்தம் அந்த சைடு. அத நீங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல கட் ஆகுது. அப்ப இங்க ஏங்கிற பாயிண்ட் இருக்கு, இங்க டிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்ப ஓவர்டேக்கிங் சைட் ஏ டூ டி வரையும் இருக்கக்கூடியது தான். அதான் சேர்த்து ஏடின்னு குடுத்துருக்கான். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சார் புரியுதா? எஸ் சார். அதுக்கடுத்து the steepest gradient permitted on road which in ordinary condition does not exceed கொடுத்துட்டான். மேக்ஸிமம் கிரேடியன்ட்க்கு மேல போயிடக்கூடாது. நீங்க எவ்வளவு ஸ்டீப்பஸ்டா கிரேடியன்ட் கொடுத்துக்கிறீங்க. ஆனா மேக்ஸிமத்துக்கு மேல போகக்கூடாது. ஓகே. The distance traveled by a moving vehicle during perception and brake reaction time. அது எல்லாமே எதுல கண்டுபிடிச்சா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்ல தான். அதுல தான் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். 0.278 v into t plus v square divided by 284 f. அதே வந்து உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் அப் கிரேடியன்ட்ல இருந்தா டவுன் கிரேடியன்ட்ல இறங்குதா அசெண்டிங் டிசெண்டிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கும். அப்ப அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் பி ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் டி கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். த ஐடியல் ஷேப் ஆஃப் த டிரான்சிஷன் கர்வ் கிளாத்தாய்டு ஷேப். அதே டிகிரி ஆஃப் த கர்வ் டின்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் கிரேடியன்ட் கொடுத்துட்டான். 4% ரிடக்ஷன் போடணும். இதுல டிகிரி ஆஃப் கர்வ்ல. அப்ப டிகிரி ஆஃப் கர்வ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கான்? அவனே டின்னு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டான் கேபிட்டல். அவ 4% டிகிரி ஆஃப் கர்வ். அப்ப 4% 4/100 இன்டு டின்னு எழுதலாம். அப்ப 0.04 இன்டு டி அப்படின்னு எழுதலாம். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ப்ரொவைட் அலாங் ஏ டிரான்சிஷன் கர்வ் கொடுத்துட்டான். அப்ப 2 கமென்ஸ்மென்ட் அண்ட் டான்ஜென்ட் பாயிண்ட்ஸ். அதாவது பிகினிங் த கர்வ், எண்ட் ஆஃப் த கர்வ். ஒவ்வொரு புள்ளியிலயும் எப்படி இருக்குன்னா ரேடியஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி டைம் போய்க்கிட்டே இருக்கும் ரேடியஸ். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேரிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் கர்வ் அப்படின்னு கொடுத்தேன். அடுத்து 97 பாருங்க. V is the descent speed of the vehicle in kilometer per hour. The change of the radial acceleration in meter second per second cube is அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப இது என்ன சார் வரும்னா 80 விதத்தில் 75 பிளஸ் வின்னு வரணும். அதோட வேல்யூ 0.5 to 0.8 இருக்கும். ஆனா 80 விதத்தில் 75 பிளஸ் வி இல்ல. மேல ஒரு 10 குறைச்சிருக்காங்க, கீழே ஒரு 10 குறைச்சிருக்காங்க. அப்ப 70 விதத்தில் 65 பிளஸ் வி இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனா பர்ஃபெக்ட் வந்து 80 பிளஸ் 75 பிளஸ் வி. அதுக்கடுத்து if x is the gradient of an alignment and y is the gradient after proper superillusion. அப்ப சூப்பர்இல்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள கிரேடியன்ட்னா அப்ப சூப்பர்இல்யூஷனா அந்த கிரேட வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்கும். அப்ப y தான் பெரிய நம்பர். அப்ப y ல இருந்து x கழிச்சு பெர்சன்டேஜ்ல போடணும். அப்ப y பெர்சன்டேஜ் மைனஸ் x பெர்சன்டேஜ் போடணும். நான் பொதுவா பெர்சன்டேஜ் வெளில வச்சுட்டு y minus x னு போட்டுருக்கேன். C is the correct answer. The maximum distance of the apex of vertical curve of length L from the point of intersection to grade plus G1 percentage and minus G percentage G2 percentage plus G1 percentage அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப length of the curve சாரி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு L into G1 ஸ்மால் G1 minus ஸ்மால் G2 க்ளோஸ் பிராக்கெட் வகுத்தல் 800 அப்படின்னு வரணும். B is the correct answer. மாத்திக்கிறேங்க. ஓகே.
அதுக்கடுத்து இதுனா உங்களுக்கு அகோர் புக்ல இருக்கக்கூடிய தான் கட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து க்ரோன் பாயிண்ட் என்ன? குடுத்துருக்க படத்துல எத இண்டிகேட் பண்ணியிருக்கோம்னா, 1 தான் க்ரோன் பாயிண்ட் உச்சிப்புள்ளி. அதுக்கடுத்து என்ன குடுத்துருக்கான் அப்டின்னா, படத்துல 2ங்கிறது எத இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்றான். 2ங்கிறது நம்ம வெஹிக்கிள் போகக்கூடிய கேரேஜ் வே இண்டிகேட் பண்ணுது. அதையும் டிக் பண்ணிட்டேன். கேரேஜ் வே. அடுத்து 103 பாருங்க. ரெகக்னைசன்ஸ் இஸ் த பெஸ்ட் டன் வித் த ஹெல்ப் ஆஃப்னு குடுத்துருக்கான். ஒரு இடத்துல போய் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இடத்துக்கு போகாமயே, அதோட ஏரியல் வியூ எப்டி இருக்கு அப்டின்னு பார்ப்போம் மேப்ல. அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் சைட்டுக்கு போவோம். அப்ப ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஏரியல் வியூ பார்க்குறோம்ல, அதான் ரெகக்னைசன்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. 2வது பிரிலிமினரி, 3வது பிரைமரி, 4வது டீட்டெயில்டு லொகேஷன் ஆர் ஃபைனல் லொகேஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஏரியல் போட்டோகிராஃபி சர்வே. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரூலிங் கிரேடியன் இன் ஹில் ரோட் 300 மீட்டர் எபோவ் மீன்ஸ் லெவல்னு குடுத்துட்டான். மீன்ஸ் லெவலுக்கு மேல 300 மீட்டர் ஹைட்ல ஒரு ஹில் ரோட் இருக்கு. அப்ப அதுக்கு ரூலிங் கிரேடியன் எவ்வளவு குடுக்கணும்? 5% அளவு குடுக்கணும். இப்ப N இஸ் த நெட் டிஃபரன்ஸ் ஆஃப் த கிரேட்ன்னு குடுத்துட்டு, S இஸ் த மேக்ஸிமம் ஓவர்டேக்கன் சைட் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர் குடுத்துட்டு, த லெங்த் ஆஃப் எ செமி கர்வ் ES ன்னு குடுத்துரும். அப்ப NS ஸ்கொயர் டிவைடட் பை 9.6 நோட் பண்ணிக்கிறங்க. த டிசைன் ஆஃப் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் அலைன்மென்ட் த டிசைன் ஆஃப் ஹாரிசான்டல் அலைன்மென்ட், வெர்டிகல் அலைன்மென்ட், சூப்பர் எலிவேஷன், கிரேடியன்ட் இஸ் வொர்ஸ்ட் அஃபெக்டட் பை. அப்ப இதெல்லாம் வொர்ஸ்ட்டா இருந்துச்சுன்னா, எது அஃபெக்ட் பண்ணும்? நம்ம வெஹிக்கிளோட ஸ்பீட அஃபெக்ட் பண்ணும். ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள். ஃபார்மேஷன் வித் ஆஃப் எ ஹில் ரோட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் குடுத்துட்டான். அப்ப நார்மலா வந்து ஃபார்மேஷன் வித்னா என்ன செய்வோம்? ஷோல்டர் பிளஸ் கேரேஜ் வே. 2 பக்கம் உள்ள ஷோல்டர எடுத்துக்கணும். அப்ப ஹில் ரோட்னா ஒரு பக்கம் பிரெஸ்ட் வால் இருக்கும். மலை இருக்கும். அதுக்கு சரிஞ்சு விழக்கூடிய மண்ண தேக்கி வைக்கிற மாரி. இன்னொரு சைடு வந்து ட்ரைனேஜ் குடுத்திருப்பாங்க. அப்ப அவுட்டர் எண்ட் சைட் ஆஃப் ட்ரெயின் டூ அவுட்டர் எண்ட் ஆஃப் பாராபெட் வால். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து 108 பாருங்க. த வால் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பேங்க் பில்லிங் போர்ஷன் ஆஃப் எ ரோட் ஆன் த டவுன் ஹில் சைடு அப்படின்னு குடுத்துட்டான். இஸ் நோன் அஸ்ன்னு குடுத்துட்டான். அப்ப டவுன் ஹில் சைடுல ரோடு இருக்கு. அப்ப நம்ம அது பேக் பில்லிங்க இழுத்து நிக்கிற மாரி குடுத்திருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி வால், ரிட்டெய்னிங் வால் மேலேயே சொன்னேன். ஆ ஹில் ரோட் ஆர்ன்னு குடுத்துட்டான். ஹில் ரோட்ல வந்து கேம்பர் அவ்வளவா குடுக்க மாட்டான். அப்ப செல்டம் புரோவைட் எ கேம்பர். ஓகேயா? அதிகமாக கேம்பர் வழங்கப்படாது. அரிதாக தான் கேம்பர் வழங்குவோம். அப்ப லெந்த் ஆஃப் தி வெஹிக்கிள் டஸ் நாட் அஃபெக்ட்ன்னு குடுத்துட்டான். அப்ப எத அஃபெக்ட் பண்ணாதுன்னா, ஒரு வெஹிக்கிள் லென்த்தா இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா விட்டனிங் குடுக்கணும். கண்டிப்பா. அத அஃபெக்ட் பண்ணும் இல்லாட்டி. மினிமம் ரேடியஸ் ஆஃப் டர்னிங் குடுக்கணும் கர்வ்ல. பாசிங் சைட் டிஸ்டன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். போய் வளையும்போது பின்னாடி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்லாம் வந்து மோதிக்கிரும். அப்ப எது சார் அஃபெக்ட் பண்ணாது அப்டின்னா, விட்த் ஆஃப் த ஷோல்டர். ஷோல்டர்ல நம்ம வண்டி இறக்கவே போறதில்ல. அது எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிரேடியன்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துருக்கான். மூவிங் வெஹிக்கிள்க்கு. அப்ப அலாங் டவுன் ஸ்லோப். அப்ப டவுன் ஸ்லோப்னா மேலேருந்து வண்டி கீழ் நோக்கி வரப்போது. டியூ டு கிராவிட்டி ஃபோர்ஸ்னால நீங்க வண்டி கிராவிட்டியோட ஒரே ஸ்பீட்ல தான் கீழ வரப்போகுது. வண்டி மூவ்ல தான் இருக்க போகுது. நீங்க வண்டிய வந்து ஆஃப் பண்ணி போட்டா கூட, மேட்லேருந்து பள்ளத்த நோக்கி. ஆனா, அப்படி வரும்பொழுது, நம்ம கிரேடியன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி குடுத்துருக்கணும் அப்படின்னா, அங்கேருந்து வர்றது 9 கேஜி பெர் டன். பெர் டன்னுக்கு 9 கேஜி அளவுக்கு. அப்ப கிரேடியன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம -9 கேஜி பெர் டன் குடுக்கணும். மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அடுத்து தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த ரிவால்விங் த வீல் ஆஃப் த வெஹிக்கிள் மோர் தென் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல் மூவ்மென்ட். அப்ப நம்ம வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணி போறத விட, வீல் சுழற்சி அதிகமா இருக்கு. இப்ப என்ன சார் வரும் அப்டின்னா, ஸ்லிப் வரும். இப்பதான் சொன்னேன். அதே வந்து ரிவால்விங் த வீல் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து லெஸ் தென் த சர்க்கம்ஃபரன்ஷியல் மூவ்மென்ட். அதாவது வீல் சுத்துறத விட வண்டி மூவ் ஆகுறது அதிகமா இருக்கு. மேட்ல இருந்து பள்ளத்த நோக்கி போறது. அப்டின்னா அது ஸ்கிட். 2க்கும் குழப்பம் இருக்கக்கூடாது. சார் கிளியர்? எஸ் சார். ஓகே. ஓகே சார். இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெக்கார்டிங் பண்ணல, மறந்துட்டோங்கிறதுனால 45 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒரு டைம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து திருப்பி ரீகால் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா 1 ஹவர் இதுவரையும் டிஸ்கஷன் வந்திருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் இதுவரையும் சேவே ஆயிருக்கு ரெக்கார்டிங். ஆனா ஃபுல்லா டிஸ்கஷன் பண்ணத நான் குடுத்துட்டேன் ஸ்பீடா. 113 பாருங்க சார். டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் ஆன் வெட் சர்ஃபேஸ் ரோடுன்னு குடுத்துட்டான். இன் டேஞ்சரஸ் பிகாஸ் ஏன்னா வெட் சர்ஃபேஸ்ல வீல் வந்து சுத்தும். அப்ப சாரி வீல் சுத்தும்னா என்னது? ஸ்லிப் தானே. அப்ப ஸ்லிப் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப ஆப்ஷன் சி பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே வந்து நீங்க இங்க சகதிலாம் இருக்கு அப்டின்னா வண்டி புதைஞ்சிரும். வீல் ஊத்தி சுத்தும் தன்னால. நீங்க பார்த்திருப்பீங்க. அதான் குடுத்துருக்காங்க. அப்ப என்ன சார் ஆகும்னா ஸ்லிப் நடக்கும். அடுத்து இங்கேயுமே வார்த்தை கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன மீனிங்ல? தி டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை எ ரிவால்விங் த வீல் ஆஃப் எ வெஹிக்கிள். ஓகே. வெஹிக்கிள். ரிவால்விங் த வீல் ஆஃப் த வெஹிக்கிள் மோர் தென் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஷியல் மூவ்மென்ட். சார் அதாவது என்ன மீனிங்ல கேட்டிருக்கான் அப்டின்னா, சர்க்கம்ஃபரன்ஷியல் மூவ்மென்ட்ங்கிறது
சார் சொன்ன கான்செப்ட் நம்ம கரெக்ட்டு. ஆனா கொஸ்டின் நமக்கு தகுந்த மாரி இருக்கா அப்படின்னா, ஒரு வாகனத்தின் சக்கரத்தை அதன் சுற்றளவு இயக்கத்தை விட அதிகமாக சுற்றுவதன் மூலம் பயணிக்கும் தூரம் அதிகமாக பயணிக்கும் தூரம். சுற்றளவோட இயக்கத்த விட பயணிக்கிற தூரம் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்கிட். மேட்லேருந்து பள்ளத்த நோக்கி போறது. வண்டியே நீங்க பிரேக் அடிச்சு, வண்டி சுழலவே விடல அப்படின்னாலும், அப்படியே தேய்ச்சுக்கிட்டே மேட்லேருந்து பள்ளத்த நோக்கி வரும் வண்டி. அப்ப அது ஸ்கிட்டு. இல்ல ஒரே இடத்துல வண்டியோட வீல் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. வண்டி மூவ்மெண்ட்டே இல்ல அப்படின்னா, அது ஸ்லிப்பு. வெட் சர்ஃபேஸ்ல நடக்கும். அப்ப இதுக்கு பி. சார் மாத்திக்கிறங்க. இதுக்கு பி, இதுக்கு பி. கான்செப்ட் சொல்லிட்டேன். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால திருப்பி நான் சொன்னேன். ஆனா கான்செப்ட் தெரிஞ்சுக்கிருங்க. வீல் சுத்துறது அதிகமா இருக்கு. மூவ் ஆகுற டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னா ஸ்லிப்பு. வீல் சுத்துறது கம்மியா இருக்கு. மூவ் ஆகுற டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்டின்னா, அது ஸ்கிட்டு. அதுக்கு தான் அருமையான எடுத்துக்காட்டு சொன்னேன். எப்பயுமே மறக்காத அளவுக்கு. ஸ்கிட்டுன்னா மேட்லேருந்து பள்ளத்த நோக்கி வர்றது. வீல் சுத்துறத விட த நகர்ற தூரம் அதிகமா இருக்கும். அதே வந்து ஒரு சகதியில வந்து வெஹிக்கிளோட வீல் வந்து சுத்துது. நகர்ற வேகம் வந்து கம்மியா இருக்கு அப்டின்னா, அது வந்து ஸ்லிப்ன்னு சொன்னேன். இதோட பெஸ்ட் எக்ஸாம்னல் சொல்லவே முடியாது எங்கேயுமே. அடுத்து 114 பாருங்க சார். ஓகே. இனிமே தான் பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் ஹேர் பின் பெண்ட் ஆஃப் எ ஹைவேன்னு குடுத்துருக்கு. அப்ப மினிமம் ரேடியஸ் இன்னர் கர்வ்ல 14 மீட்டர். மினிமம் ரேடியஸ் ஆஃப் டிரான்சிஷன் 15 மீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி பாயிண்ட்டா குடுத்துருக்கோம். சர்க்குலர் காம்பவுண்ட் கர்வ் மே பி புரொவைடட் குடுக்கும். சர்க்குலர் காம்பவுண்ட் கர்வ் தான் குடுப்பாங்க. அப்ப ஆல் ஆஃப் திஸ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து 115 பாருங்க. பொறுத்துக குடுத்துருக்காங்க. மேட்ச் லிஸ்ட் 1, 2. அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஸ்லோப் அட் த ஹாரிசான்டல் கர்வ். அப்ப ஹாரிசான்டல் கர்வோட டிரான்ஸ்வர்ஸ் ஸ்லோப் எவ்வளவு சார் இருக்கும் அப்டின்னா, சூப்பர் எலிவேஷன் தான் சொல்றாங்க. அப்ப சூப்பர் எலிவேஷன். அப்ப ஹாரிசான்டல் கர்வ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்வர்ஸ் ஸ்லோப், வெர்டிகல் ஸ்லோப் என்ன சார் அப்டின்னா சூப்பர் எலிவேஷன். அப்ப ஏக்கு 3ல ஆன்சர் இருக்கு. அடுத்து இந்த சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் ஆக்டிங்ன்னு வந்துருச்சு. ஹாரிசான்டல் அவுட்வர்ட் சென்ட்ரிபிகல் கரெக்ட்ன்னு. சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ்னா சென்ட்ரிபிகல் ஃபார்முலா வேணா குடுத்துட்டான். அப்ப பிக்கு 1ல ஆன்சர் இருக்கு. அடுத்து கோஎஃபிஷியன்ட் லேட்டரல் ஃபிரிக்ஷன் இப்ப தான் சொன்னேன் 0.15 வரும்னு. அப்ப சிக்கு 2ல ஆன்சர் இருக்கு. ஈக்லிபிரியம் சூப்பர் எலிவேஷன்ங்கிறது என்ன சார் அப்டின்னா, V ஸ்கொயர் டிவைடட் பை 127/6ன்னு குடுத்துருக்கான். ஸ்ட்ரெய்ட்டாவே உட்கார்ந்திருக்கு. அப்ப டிக்கு 4ல இருக்கு. அப்ப 3, 1, 2, 4. 3, 1, 2, 4 எங்க இருக்குன்னு பாருங்க. 3, 1, 2, 4. 3, 1, 2, 4. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறங்க. 116வது கொஸ்டின். ரைட் ஆஃப் வே, கேரேஜ் வே, ஷோல்டர் ஃபார்மேஷன் மெத்தட். ரைட் ஆஃப் வேங்கிறது ரோடோட பவுண்டரி. 2 பக்கம் உள்ள பவுண்டரி எடுத்துக்கணும். அப்ப தி விட்த் ஆஃப் த ஹைவே பிட்வீன் த பவுண்டரி லைன்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அபட்டிங் இட். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பில்டிங் ஏரியா இருக்கு. அப்ப ஏக்கு 3ல ஆன்சர் உட்கார்ந்திருக்கு. அப்ப ஏக்கு 3. கேரேஜ் வே என்னன்னா வெஹிக்கிள் போகக்கூடிய போர்ஷன் தான் கேரேஜ் வே. அப்ப the portion of the highway between outer edge of the pavement and inside sorry அது வராது. அது கேம்பர்டு சர்ஃபேஸ். கேம்பர் எங்க புரொவைட் பண்ணியிருக்கோமோ அதுல தான் வெஹிக்கிள் போகப்போகுது. அப்ப கேம்பர் வந்து ரோடோட க்ரவுன் பாயிண்ட் இப்படி தான் குடுத்திருப்போம். இதான் கேரேஜ் வே நமக்கு. கேம்பர் புரொவைட் பண்ணியிருக்கிறது. அப்ப 2க்கு வந்து 4ல ஆன்சர் இருக்கு. அப்ப பிக்கு 4ல ஆன்சர் இருக்கு. ஷோல்டர்ங்கிறது என்னன்னா 2 சைடு குடுத்திருப்போம். கேரேஜ் வேயோட 2 புறமும் குடுத்திருப்போம். இப்ப 1 கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். The portion of the highway between the outer edge of the pavement and the inside edge of the slope. அப்ப ரோடோட 2 எண்ட்லயும் குடுத்திருக்கக்கூடியத என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஷோல்டர் அப்டின்னு குடுப்போம். அப்ப இதுக்கு 3. அப்ப சிக்கு 1ல ஆன்சர் உட்கார்ந்திருக்கு. ஃபார்மேஷன் வித்ங்கிறது என்ன சார்னா, ஷோல்டர் பிளஸ் கேரேஜ் வே. அதான் ஃபார்மேஷன் வித்ன்னு சொல்லுவோம். அப்ப the total width of which formation raised. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஃபார்மேஷன் வித்ன்னு சொல்லுவாங்க. ஃபார்மேஷன் ரைஸ் ஆயிருக்கக்கூடிய சர்ஃபேஸோட வித். அப்ப இது என்ன சார் வரும் அப்டின்னா 4. அப்ப டிக்கு 2ல ஆன்சர் உட்கார்ந்திருக்கு. அப்ப 3, 4, 1, 2 எங்க இருக்குன்னு பாருங்க. 3, 4, 1, 2 இங்கேயே முடிவு பண்ணிறலாம். 3 இருக்க மாரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இத வச்சே முடிவு பண்ணிடலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்ல. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஓகே. அடுத்து. இஃப் v இஸ் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் இன் மீட்டர் பெர் செகண்ட்னு குடுத்துட்டான். அடுத்த கர்வ் ஆஃப் எ ரேடியஸ் ஆர் இந்த சென்ட்ரிபிகல் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்கிறேன். அப்ப சென்ட்ரிபிகல் ரேஷியோ என்ன சார் வரும் அப்படின்னா, v ஸ்கொயர் டிவைடட் பை g இன்டு r அப்படின்னு வரும். ஓகே. அங்க gv ஸ்கொயர் வகுத்தல் gr மேல குடுத்தேன். அது g விட்டுட்டாங்க. v ஸ்கொயர் டிவைடட் பை gr. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 118 பாருங்க. If waterborne macadam road in locality a heavy rainfall, the recommended value of compare. ஃபர்ஸ்ட் யூனிட்லயே குடுத்திருப்பேன். 136 அளவுக்கு குடுத்திருப்பாங்க. வாட்டர்போர்ட் மெக்காடமுக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேயா? டேபிள்ஸ்லயே குடுத்திருப்பேன். லைட் ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால்னு. எடுத்து ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துக்கிறேன். அதுக்கடுத்து 119 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் லெஸ் when the pavement surface is அப்படின்னு குடுத்திருக்கு. அப்ப வந்து பேமெண்டோட சர்ஃபேஸ்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மேற்பரப்பு வந்து உராய்வு கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப மேல உராய்வு கம்மியா இருக்கணும் அப்படின்னா,
அது ஸ்மூத்தா இருக்கணும். ரப்பா இருந்துச்சுன்னா உராய்வு அதிகமா இருக்கும். ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப ஸ்மூத் அண்ட் வெட்டா இருந்துச்சு அப்படின்னா உராய்வு கம்மியா இருக்கும். அப்ப ஸ்மூத் அண்ட் வெட்டா இருக்கணும். அப்பதான் உராய்வு கம்மியா இருக்கும். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ். இந்த பேமெண்ட் சர்ஃபேஸ் பேமெண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து உராய்வு கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப ஸ்மூத் அண்ட் வெட்டு ஈரப்பதமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ட்ரை அண்ட் ரப்பா இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் நல்லா இருக்கும். ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ்னு கொடுத்துருக்கு. அப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எப்பயும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டிங் சைட் டிஸ்டன்ஸ்க்கு லெஸ் தானா இருக்கும். அப்ப ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than ஓட்டிங் சைட் டிஸ்டன்ஸ். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறங்க. குடுத்திருக்க ஆப்ஷன் அந்த மாதிரி அடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து படம் குடுத்துட்டான். நேத்தே நான் டிக் பண்ணேன். 0.38 NVQ வகுத்தல் 1/2. ஓகே. அவ்வளவுதான் சார். ஹைவே இன்ஜினியரிங் டோட்டலா முடிச்சாச்சு. சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? எஸ் சார். ஓகே சார். இப்ப வந்து 1 ஹவர் டிஸ்கஷன் முடிச்சிருக்கோம். ஆனா வந்து ரெக்கார்டிங்ல நான் உங்களுக்கு எவ்வளவு அனுப்ப போறேன் அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 21 நிமிஷம் அனுப்புறேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறணும். இந்த 1 ஹவர திருப்பி வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ல எடுத்து பார்க்கும்போது சின்ன வீடியோவா இருக்கே, எதுவும் விட்டுட்டோமான்னு நீங்க பயப்படக்கூடாது. திருப்பி நான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன செய்ய போறோம் அப்டின்னா, அடுத்த யூனிட் டெஸ்ட் 32 விட்டுருங்க. டாபிக் இன்ஜினியரிங்க. அது 33 டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்கு. 80 என்னமோ தான் இருக்கு. 200 பிளஸ் கொஸ்டின் இருக்குது ரயில்வே இன்ஜினியரிங். அந்த டிஸ்கஷன இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். அதாவது யூனிட் டெஸ்ட் 33க்கான டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். சார் கிளியர் புரியுதா எல்லாருக்கும்? சார். ஓகே சார். இப்ப இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல அனுப்ப போறேன். கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இத குரூப்ல அனுப்பிட்டு உங்களுக்கு ரயில்வே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றேன். வெயிட். சார் ஓகே சார். அடுத்து வந்து ரயில்வே இன்ஜினியரிங் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ரயில்வே இன்ஜினியரிங் பொறுத்தவரை ஒரு 200 பிளஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாச்சு. இதுல ரயில்வே இன்ஜினியரிங் இருக்கும், டாக்ஸ் இருக்கும், ஹார்பர் இருக்கும். ஜேடியூக்குள்ள சிலபஸ், ஏஇக்குள்ள சிலபஸ் 2 பேருக்கும் கம்பைன் தான் ஒண்ணு தானே. அப்ப ரயில்வே இன்ஜினியரிங், டாக்ஸ், ஹார்பர் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகில் முதல் ரயிலை இயக்குவதில் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் டேஸில் வெற்றி பெற்றார்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1825ல தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருப்பாரு. அப்ப நம்ம சார் கேக்குதா? சார் ஸ்கிரீன் தெரியல சார். தெரியலையா? வெயிட். எனக்கு விசிபிளா இருக்கு. வெயிட். சார் செக் பண்ணுங்க இப்ப தெரியுதா? கிளியர்? நோ சார். விசிபிள் ஆகல சார். கொடுத்துட்டேனா சார்? ஓகே இப்ப சார். தெரியுது சார். என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா, ஜார்ஜ் ஸ்டீபன்சன் succeeded in running the first train of the world. இந்தியானா 1853 போர்பந்தர் டு தானே, மும்பை டு தானே. ஆனா வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜ் ஸ்டீபன்சன் எப்ப சக்சீட் ஆனாரு ஃபர்ஸ்ட் ட்ரெயினை விட்டு அப்படின்னா 1825. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இந்த கலரே நமக்கு ராசி இல்லை. முதல்ல ரெக்கார்டிங்லேயே மறந்துட்டோம். வெயிட் ரெகுலர் யூஸ் பண்றேன். ஓகே. அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இன் இந்தியா வாஸ் ரன் பிட்வீன் என்ன கொடுத்துட்டாங்களா 1853ல போர்பந்தர்ல இருந்து தானே, அதான் மும்பை டு தானே. அப்ப ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து மூணாவது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த நாட் த காம்பனன்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரக்சர் இன் பிரிட்ஜ். பிரிட்ஜோட சப்ஸ்ட்ரக்சர்ல வந்து எது வராது அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? சப்ஸ்ட்ரக்சர்ல விங் வால் வரும், பியர் வரும், அபுட்மெண்ட்ஸ் வரும். ரோடுவேங்கிறது சூப்பர் ஸ்ட்ரக்சர் மேல கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரக்சர்ல வராது. அப்ப இது வராதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நாட் த காம்பனன்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரக்சர் இன் பிரிட்ஜ். இது வந்து ஏக்கு இருக்காது, ஜேடியூக்கு சிலபஸ் இருக்கும். அப்ப டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து 4 இந்த பிராட் கேஜ் இஸ் டேஷ் வைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 1.676 மீட்டர் தான் பிராட் கேஜோட அகலம். மீட்டர் கேஜ் தான் 1.6. 0.762 மீட்டர் தான் உங்களுக்கு நேரா கேஜ். அப்ப இங்க என்ன சார் வரும்னா 1.676 மீட்டர். இதுதான் பிராட் கேஜோட நீளம். டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபார் அன்டெவலப்டு ஏரியா இந்த டைப் ஆஃப் கேஜஸ் கேஜ் அடாப்டட்னு கொடுத்துருக்கோம். அப்ப அன்டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவோட பிராட் கேஜ் தான் யூஸ் பண்றோம். தெரியலையா?
ஸ்கிரீன் தெரியல சார். வெயிட் சார். ஒரு கொஸ்டின் முடிக்கலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே, வெயிட். கிளியர் தெரியலையா சார்? கிளியர் கிளியரா? சார். ஓகே சார். ஃபார் அன்டெவலப்டு ஏரியாஸ் த டைப் ஆஃப் கேஜ் அடாப்டட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். அப்போ ப்ராட் கேஜ் தான் அன்டெவலப்டு ஏரியா கொடுக்குறோம். சப்போஸ் விபத்தை தவிர்க்கணுங்கிறதுக்கு கொஞ்சம் அகலமாகவே கொடுப்பாங்க. அகலப்பாதை ப்ராட் கேஜ்னு சொல்லுவாங்க. 1.676 மீட்டர் அகலத்துக்கு கொடுப்போம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இன் இந்தியா ஃபார் ப்ராட் கேஜ் ட்ராக் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த லோடர் ஃபுட்ஸ் வேக்கன் இஸ் ஃபிக்ஸ்னா, அப்போ அந்த ரயில்வே பாலம் அமைக்கும் போது அது மேலே வந்து ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளவு அப்படின்னா 4.72 மீட்டர் அளவு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்பீட் ஆஃப் த லோகோமோட்டிவ் இன் இந்தியா ஆன் ப்ராட் கேஜ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராட் கேஜ் யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் எவ்வளவுனா 90 டு 120 கிலோமீட்டர். ஆப்ஷன் சில 96 இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 96 டு 120 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8 பாருங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெயின் இஸ் டியூ டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ட்ரெயினோட ரெசிஸ்டன்ஸ் எதை சார்ந்திருக்குன்னா அதோட வளைவு கருவுன்னு சொல்றது கிரேடியன் ஸ்பீடு மூணையும் சார்ந்திருக்கும். இப்போ ஆல் ஆஃப் திஸ் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ ஆல் ஆஃப் திஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், கருவோட ரேடியஸ், கிரேடியன் எவ்வளவு கொடுத்துருக்கோம், மூணையும் சார்ந்தா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெயின் இருக்கு. அதுக்கடுத்து த ரயில் செக்ஷன் நவ் டேஸ் யூஸ்ட் இன் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்தியாவில் வந்து பயன்படுத்தக்கூடியது புல் கட்டட். பழைய மாடல் டபுள் கட்டட். அப்போ புல் கட்டட் பயன்படுத்துறாங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10 இந்த ரயில் செக்ஷன் ஃபர்ஸ்ட் டிசைன் இன் இந்தியன் ரயில்வே டபுள் கட்டட் ஆரம்ப காலத்துல. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ரயில் செக்ஷன் இஸ் டிசிக்னேட்டட் பை இட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப ரயில் செக்ஷன் வந்து எப்படி நம்ம டிசிக்னேட் பண்ணுவோம் அப்படின்னா, அப்ப வெயிட் பர் லென்த், வெயிட் பர் மீட்டர் லென்த் அப்படின்னு நம்ம டிசிக்னேட் பண்ணுவோம். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். 12 இந்த ரயில் கேஜ் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன். இதையும் எக்ஸாம்ல கேட்டாச்சு. இந்த டைம் கூட கேட்டதான் நினைக்கிறேன். அப்ப ரன்னிங் பேஸ் ஆஃப் த ரயில், ரெண்டு ரன்னிங் பேஸ் ஆஃப் த ரயில் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் தான் ரயில் கேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இந்த சைஸ் ஆஃப் கேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான்னு கொடுத்துருக்கான். அப்ப வால்யூம் வந்து நேச்சர் ஆஃப் த டாபிக் சார்ந்து இருக்கும். கேஜ் வந்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினை சார்ந்து, பிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் த கண்ட்ரி அந்த எந்த பகுதியில் கொடுத்துருக்கோம், ஹில் ஸ்டேஷன்ல போட்டுருக்கோமா, பிளாட் சர்ஃபேஸ்ல கொடுத்துருக்கோமா, ஸ்டீப்பஸ்ட் கிரேடியன்ல கொடுத்துருக்கோமா, இல்ல ஒரு யார்ட்ல பாக்குறோமா, அப்படிங்கிற தகுந்த மாதிரி அந்த பிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் த கண்ட்ரி சார்ந்து இருக்கும். இப்போ ஆல் ஆஃப் திஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ஒரு எந்த கேஜ் ப்ராட் கேஜ் கொடுக்கணுமா, மீட்டர் கேஜ் கொடுக்கணுமா, நேர கேஜ் கொடுக்கணுமா, 1.676 ஒன்னா 0.762 அப்படின்னு முடிவு பண்றது வால்யூம் நேச்சர் ஆஃப் த டாபிக், ட்ரெயினோட ஸ்பீடு, அந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னா அந்த இடத்தோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். அது ஜாயிண்ட் ஜென்ரலி நாட் யூஸ் இன் இந்தியன் ரயில்வே. சப்போர்ட்டட் ஜாயிண்ட் யூஸ் பண்றோம், சஸ்பெண்டட் ஜாயிண்ட் யூஸ் பண்றோம், பேஸ் ஜாயிண்டோட யூஸ் பண்றோம். ஆனா பிரிட்ஜ் ஜாயிண்ட் வந்து அதிகமா காமனா பயன்படுத்துறது இல்லை இந்தியன் ரயில்வேல. அப்ப டி தான் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் யூஸ்ட் ஆன் இந்தியன் ரயில்வே. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அடுத்து பாருங்க. இன் சப்போர்ட்டட் ரயில் ஜாயிண்ட் போத் எண்ட் ஆஃப் த அட்ஜனிங் ரயில் ஆர் சப்போர்ட்டட் ஆன் கொடுத்துருக்கோம். அப்ப சப்போர்ட்டட் ரயில் ஜாயிண்ட் வந்து போத் எண்ட் ஆஃப் ய அட்ஜனிங் ரயில் ஆர் சப்போர்ட்டட் ஆன் இயர். அப்ப எதுக்கு சப்போர்ட்டடா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிங்கிள் ஸ்லீப்பருக்கு சப்போர்ட்டடா இருக்கு. அப்ப ரெண்டு பக்கம் சப்போர்ட் இருக்கும். சிம்பிளி சப்போர்ட் பி மாதிரி. இங்க ஸ்லீப்பர் தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறாங்க ரயிலுக்கு. அப்ப சிங்கிள் ஸ்லீப்பர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து நோ ஸ்லீப்பர் இஸ் பிளேஸ்டு ஜஸ்ட் ஃப்ளோ த ரயில் ஜாயிண்ட். அப்ப ரயில் ஜாயிண்ட் கீழே நம்ம ஸ்லீப்பர் ஐ மீன் ஸ்லீப்பர் கொடுக்க கூடாது, கொடுக்க மாட்டோம் அதிகமா. ஏன் அப்படின்னா அதிகமா டக்கு 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 டக்குன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அந்த ரயில் வந்து அதுல அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப உள்ளுக்குள்ள போகக்கூடிய பேசஞ்சருக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகும். அப்ப மோர் இம்பாக்ட் டிஸ்கம்ஃபர்ட் டு பேசஞ்சர். போத் ஏ அண்ட் பி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 17 டு ரெடியூஸ் த வியரிங் ஆஃப் எ ரயில் த ரயில் ஆர் பிளேஸ்ட் அட். அப்ப அந்த வீல் வந்து இன்வெர்ட்டா 1/20 அளவுக்கு கோனிங் ஆஃப் வீல் கொடுத்துருப்பாங்க. அப்ப இன்வெர்ட் ஸ்லோப் ஆஃப் 1/20 அளவுக்கு கொடுத்துருக்கோம். எதுக்காண்டி, வியரிங்கை உராய்வை கம்மிப்படுத்துறதுக்காண்டி. அப்ப இன்வெர்ட் ஸ்லோப் ஆஃப் 1/20 எழுதிக்கிறேங்க. அதே தான் இப்ப அடுத்து கொடுத்துருக்காங்க. இன் கோனிங் ஆஃப் வீல் த வீல் ஆர் கிவன் த ஸ்லோப் 1/20 அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து த ரயில் ஆர் லைடு வித்தவுட் பெண்டிங் அட் பிளாட் கர்வ்ஸ் when the degree of curve வந்து எவ்வளவு இருக்கணும், 3 டிகிரி இருக்கும். அந்த 3 டிகிரி ஈக்குவலா இருக்கணும், லெஸ் தன் கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னா லெஸ் தன் 3 டிகிரிக்குள்ள இருக்கும். ஓகே.
அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படி இருந்துச்சுன்னா விபத்தை தவிர்க்கலாம். அடுத்து கிரீப் இஸ் கிரெட்டர்னு கொடுத்துருக்கான். பழைய ரயிலோட புது ரயில்ல தான் என்ன செய்யும்னா கிரிப் இருக்கும். லாங் ரயில்லாம் ரயில் வந்து மூவ்மெண்ட் நடக்கும். அது மாதிரி ட்ரெயின் போக போக போக. அப்ப இந்த கிரிப் வந்து எங்க நடக்குன்னா, அதிகமா கர்வ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே மாரி நியூ ரயில் தன் இன் ஓல்ட் ரயில். ஓல்ட் ரயில விட நியூ ரயில்ல தான் அதிகமா இந்த கிரிப் பிரச்சனை வரும். அப்ப என்ன செய்யும்னா, லாங் ரன்ல என்ன ஆகுறது? விரிவடையுது. நீள வாக்குல. அப்ப கர்வ்ல நடக்கும். இன் நியூ ரயில் தன் இன் ஓல்ட் ரயில். ஓல்ட் ரயிலோட கம்பேர் பண்ணும்போது நியூ ரயில்ல தான் அதிகமா இருக்கும். அப்ப ஏ, பி 2மே கரெக்ட்டா. போத் ஏ அண்ட் பி. சி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். 21 இந்த லாங்கிட்ல மூவ்மெண்ட் ஆஃப் த இப்பதான் சொன்னேன். லாங்கிட்ல நீள வாக்குல மூவ் ஆகும்னு சொன்னேன் கிரிப்ங்கிறது. இந்த லாங்கிட்ல மூவ்மெண்ட் ஆஃப் த ரயில் இன் ட்ராக் டெக்னிக்கலி நோன் அஸ் கிரிப்பிங். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் இந்தியா பெர்மிசிபிள் லிமிட் ஆஃப் ரயில் வியர் இஸ் கேஷ் பை வெயிட் கொடுக்கும். பர் வெயிட்டுக்கு எவ்வளவு பெர்மிசிபிள் வியர் இருக்கணும் தேய்மானம் இருக்குன்னா 5% அளவுக்கு இருக்கணும். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்தியன் கண்டிஷனுக்கு. அதுக்கடுத்து when a train passes on curves which have no super elevation it will be give thrust on the அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப கர்வ்ல வந்து அதிகமான சூப்பர் எலிவேஷன் ட்ரெயினுக்கு வந்து கொடுக்க மாட்டோம். சாரி when a train passes on curve which have no super elevation okay it will give thrust on the கொடுத்துட்டோம். அப்ப எதுக்கு உந்துதலை கொடுக்கும் அப்படின்னா இன்னர் சைட் ஆஃப் த அவுட்டர் ரயிலுக்கு உந்துதலை கொடுக்கும். அப்ப நம்ம சூப்பர் எலிவேஷன் கொடுக்க மாட்டோம். அப்ப இன்னர் சைட் ஆஃப் த அவுட்டர் ரயில். அப்ப it will give thrust on the inner side of the outer rail. அப்போ ஒரு ரயில் சூப்பர் எலிவேஷன் இல்லாத வளைவுகளில் செல்லும் போது அது இன்னர் சைடு ஆஃப் த அவுட்டர் ரயிலுக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுக்கும். அது பின்னாடி பிரச்சனையோட மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து விபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஓகே அடுத்து 24 ஸ்லீப்பர் which satisfy all of the requirements and are only suitable for track circuiting. அதாவது எல்லா கண்டிஷன்லயும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம ஸ்டேட்ல கேட்கறானோ இல்லையோ மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ல. அப்ப ட்ராக் சர்க்யூட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்லீப்பர் யூஸ் பண்றோம் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அப்படின்னா ட்ராக் சர்க்யூட்ல கொடுக்கக்கூடிய ஸ்லீப்பர் உட்டன் ஸ்லீப்பர் கொடுக்குறோம். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. இந்த நம்பர் ஆஃப் த ஸ்லீப்பர் யூஸ்டு ஃபார் ரயில் வேரியஸ் ஃப்ரம் கொடுத்துருக்கோம். அப்ப எதை வச்சு முடியும்னா n+3 to n+6 வரையும் கொடுக்கும். தண்ணி இண்டிவிஜுவலா கேட்டா n+7 கொடுக்கலாம். அப்ப இது டு இதுன்னு கேட்கணும் அப்படின்னா n+3 to n+6 கொடுங்க. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு ஒரு ரயிலுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்லீப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் n+3 to n+6 கொடுத்துருக்கீங்க. The standard size of the wooden sleeper on broad gauge railway track is கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு broad gauge railway trackல 2.74 மீட்டர் 25 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து இந்த பெஸ்ட் வுட் ஃபார் ஸ்லீப்பர் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். பீக் வுட் தான் யூஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 50 வருஷம் டு 80 வருஷம் வரைக்கும் தாங்கி உழைக்கும். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த காம்போசிட் ஸ்லீப்பர் இண்டெக்ஸ் இந்த சிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல அதுதான். அப்ப இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப ஹார்னஸுக்காண்டி தான் அந்த காம்போசிட் இண்டெக்ஸ் கொடுக்குறது சிஎஸ்சி இண்டெக்ஸே கொடுக்குறது. அப்ப எதுக்காண்டி தான் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்னஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹார்னஸ்க்காண்டி தான் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து அதுக்கடுத்து பாருங்க 29 டு பிரிவென்ட் த சேஞ்ச் இன் கேஜ் அண்ட் கிரிப் த ஸ்டீல் ஸ்லீப்பர் ஆர் பிக்ஸ்டு பை கிளிப்ஸ் போல்ட் அண்ட் என்ன கொடுப்போம் 4 கீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 கீஸ் கொடுத்துருப்பாங்க. பிஸ் பிளேட் கொடுத்துருப்பாங்க. 4 பீஸ் போல்ட் கொடுத்துருப்பாங்க. அதான் 4 கீஸ் கொடுத்துருக்காங்க. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து நோட் பண்ணிக்கிறேங்க. 30 இந்த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டீல் ஸ்லீப்பர் ஈஸ்னு கொடுத்துருக்கான். அப்ப ஸ்டீல் ஸ்லீப்பர்ல இருக்கக்கூடிய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஹெட் ரஸ்டட் வெரி குயிக்லி தண்ணி பட்டா ஈஸியாக கரோட்டட் ஆயிரும். தட் தியர் லக்ஸ் சம்டைம்ஸ் ஹெட் கிராக்டு சில நேரங்களில் கிராக் அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தட் தியர் லக்ஸ் சம்டைம்ஸ் ஹெட் ப்ரோக்கன் சில நேரங்களில் உடஞ்சு போகும். எப்படி உடஞ்சு போகும்னா அந்த சைட்லலாம் வந்து தேய்மானம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதாகும் சைஸ் கம்மியாகும். அதான் சொல்றாங்க உடஞ்சு போற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான். ஆல் தேவோ டி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். அடுத்து சிஎஸ்டி 9 ஸ்லீப்பர் இஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இந்த சிஎஸ்டி 9 ஸ்லீப்பர்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய தட்டு இது இல்ல ஓகே கரெக்ட் தான். அதாவது காம்பினேஷன் ஆஃப் பிளேட்டு பாட்டு பாக்ஸ் ஸ்லீப்பர் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஜெராமெட்ரியில் இருக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப ஜிஎஸ்டி 9 ஸ்லீப்பர் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ஸ்லீப்பரோட நம்பர்
இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளேட்டு, பாட்டு, பாக்ஸ் எல்லாம் ஒரே மாரி கம்பைன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 32. ஃபார் சண்டிங் ஆப்பரேஷன் த சிக்னல் யூஸ்டு. எக்ஸாம்ல கேட்டாச்சு. ஃபார் சண்டிங் ஆப்பரேஷனுக்கு நம்ம என்ன சிக்னல் யூஸ் பண்றோம் அப்படின்னா, வட்ட வடிவ சிக்னல், டிஸ்க் சிக்னல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிஸ்க் சிக்னல். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து இன்டர்லாக்கிங் சிக்னல் லெவல் பார்க் ரேசிங் கேட் இஸ் பெயிண்டட்னு கொடுத்துருக்கான். அப்ப என்ன கலர் யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, ரெட் கலர் யூஸ் பண்ணிருப்போம் இன்டர்லாக்கிங். ஓகே, அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறங்க. அதுக்கு அடுத்து a signal of small size, then the ordinary stop signal which is placed below the stop signal. அப்ப ஸ்டாப் சிக்னலுக்கு கீழே கொடுத்திருப்போம். மேல உள்ளது தெரியலாட்டி கீழே உள்ளது நமக்கு விசிபிளா இருக்கும். அது என்னன்னா கோ-ஆக்டிங் சிக்னல் நடத்தும் போது எழுதி கொடுத்திருப்பேன். ரயில்வே இன்ஜினியரிங்ல சிக்னல் நடத்தும் போது. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சிக்னல் இஸ் நாட் நெசசரி இன் கேஸ் அப்படின்னு கொடுக்குறான். அப்ப சிக்னல் வந்து எந்த டைப் ஆஃப் கிரேடியனுக்கு வந்து நெசசரியா இருக்காது அப்படின்னா மொமெண்டம் கிரேடியனுக்கு தேவையில்லை. அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து ஆர்சி ஸ்லீப்பர் ஆர் யூஸ்ட் இன் ரயில்வே டியூ டு தியர் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ ரயில்வே ஆர்சி ஸ்லீப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன காரணமாக பயன்படுத்துறோம் ஆர்சி ஸ்லீப்பர் அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், சூட்டபிள் ஃபார் ட்ராக் சர்க்யூட்டிங். உட்டன் ஸ்லீப்பரும் சூட்டபிளா இருக்கும். இப்போ நான் உட்டன் அதிகம் பயன்படுத்தல, ஆர்சிசியோட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். கெப்பாசிட்டி டு மெயின்டைன் த கேஜ் ப்ராப்பர்ட்டி. கரெக்ட் தான். கேஜ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். விரிவடைய கூடாது. ஸ்டீல் மாதிரி. ஹெவி வெயிட் விச் இம்ப்ரூவ் த ட்ராக் மாடல்ஸ். கரெக்டாக தான். அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா ஆல் தி அபோவ். டி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். 37 பாருங்க. இன் இந்தியா அந்த ஸ்லீப்பர் டென்சிட்டி ப்ரொவைட்னு கொடுத்துருக்கான். அப்ப பெர் ரயில் லென்த்துக்கு 18 ஸ்லீப்பர்ங்கிற நம்பருக்கு கொடுப்போம். காலங்காலமா இதான் பயன்படுத்திக்கிட்டோம். அப்ப 18 நம்பர் பெர் ரயில் லென்த் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டு முடிச்சிட்டான். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 38 பாருங்க சார். த பாக்சிங் ஆஃப் த பலாஸ் இஸ் டன் பிரெவென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன் நம்ம பலாஸ்ட பாக்ஸ் பண்ணி வைக்கிறோம் ரயில்வே ட்ராக்ல அப்படின்னா போத் லேட்டரல் அண்ட் லாங்கில் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்லீப்பர். ஸ்லீப்பர் நீல வாக்குலையும் சைட்லையும் மூவ் ஆகி போகக்கூடாதுக்காக பாக்ஸ் பண்ணி வைக்கிறோம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முக்கியமான விஷயம் பல்லாஸ்ட் கொடுக்கறதுக்கு ட்ரைனேஜ் காண்டி தண்ணி தேங்கி இருக்க கூடாதுங்கிறதுக்காண்டி அதுவும் ஒரு காரணம். இந்த சைஸ் ஆஃப் த பல்லாஸ்ட் யூஸ் ஆன் இந்தியன் ரயில்வே பார் உட்டன் ஸ்லீப்பர். இந்த டைம் எக்ஸாம்ல கேட்டது 2025ல டிஎன்பிசில கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஜேடியூல ஆமா ஜேடியூல தான் 38 mm நினைக்கிறேன். சரி, ஆன்சர் 38 mm. இது இந்த டைம் கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அப்ப இந்த சைஸ் ஆஃப் த பலாஸ்ட் யூஸ் ஆன் இந்தியன் ரயில்வே உட்டன் ஸ்லீப்பர் எவ்வளவு சார் அப்படின்னா 38 mm கொடுக்கும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேன். அதே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வித் ஆஃப் த பலாஸ்ட் ஃபார் பிராட் கேஜ் ட்ராக் இன் இந்தியன் ரயில்வே எஸ் அப்படின்னு கொடுக்குறான். அப்ப ஸ்டாண்டர்ட் வித் ஆஃப் பலாஸ்ட் தான் கொடுக்குறான். பிராட் கேஜ் ட்ராக் இன் இந்தியன் ரயில்வே 3.35 மீட்டர் வித் ஃபார்மேஷனுக்கு கொடுக்கணும். பலாஸ்ட் கொட்டி வைக்கணும் அகலத்துக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பிஸ்பிளேட் சுட் பி டிசைனட் பார் அப்படின்னு கொடுத்துருக்கு. பிஸ்பிளேட் எதுக்கு டிசைன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான், பியரிங் தி வெர்டிகல் அண்ட் லேட்டரல் ஸ்ட்ரெஸ். கரெக்ட் தான். அடுத்து மூவ் பண்ணுவோம். வெயிட். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், அலோவிங் ஃப்ரீ கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரைட். ஓகே. ஈஸி ரினியூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரைட். கரெக்ட் தான். நம்ம போல்ட் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆல் தி போல்ட். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே கரெக்ட் தான். அண்ட் இந்தியன் ரயில்வே த நம்பர் ஆஃப் பிஸ்போல்ட் எக்ஸாம்ல கேட்டாச்சு. 4 நம்பர் யூஸ் டு கனெக்ட் ஒன் பேர் ஆஃப் பிஸ்பிளேட் டு தியர் ரயில் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒன் பேரை இது பண்றதுக்கு 4 நம்பர் பிஸ்போல்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் பிஸ்பிளேட் கனெக்ட் பண்றதுக்கு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட்ஸும் கொடுத்துருப்போம். ஆன் இந்தியன் ரயில்வே மினிமம் ஃபார்மேஷன் வித் ஆஃப் எம்பாக்மெண்ட் ஃபார் எ சிங்கிள் லைன் ஆஃப் ஃப்ராட் கேஜஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபார்மேஷனோட வித் எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னா 6.1 மீட்டர் அளவு கொடுத்துருக்கணும் மினிமம். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக் சைடு ஸ்லோபிஸ் எம்பாக்மெண்ட் இஸ் கெப்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். 2ங்கிறது ஹரிசாண்டல், 1ங்கிறது வெர்டிகல். அப்போ ஹரிசாண்டல் இஸ்டு வெர்டிகல் 2:1ங்கிற அளவு கொடுக்கணும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து 45 ஆன் இந்தியன் ரயில்வே இந்த கிரேட் காம்பன்சேஷன் ப்ரொவைட் ஆன பிராட் கேஜ் கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராட் கேஜ் கர்வ்ல எவ்வளவு கிரேட் போனா 4% ஆஃப் டிகிரியா கர்வ். மேலோட பார்த்தோம்ல ஹைவேல 0.04% பெர் டிகிரி. எதுக்கு பிராட் கேஜுக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. 46 2025ல இது பிளெயின் கொடுத்துருக்கானா, இதான் கேட்டதான் நினைக்கிறேன். பிளெயினா ஹில்லோ இது ரெண்டுல ஏதோ ஒன்று கேட்டதான். 2025ல ஏஇலயோ ஜெடியிலோ கேட்டதான். இது இந்தியன் ரயில்வே த ரூலிங் கிரெடிட் ப்ரொவைடிங் இன் பிளெயின் பார் 1 லோகோமோட்டிவ் ட்ரெயின் ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 1/152 1/200 விட அது பிளெயினா இல்ல ஹில் கொடுத்துருந்தானு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்ல. அப்போ 1/100 to 1/150னா ஹில், 1/150 to 1/200னா நமக்கு பிளெயின் ஏரியா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பார் ஸ்டேஷன் யார்டு
இந்தியன் ரயில்வே ஹேவ் ரெக்கமெண்டட் கிரேடியன் எவ்வளவு சார்னா 1/1000 அளவுக்கு கொடுக்கணும் ஸ்டேஷன் யார்ட்ல. ஓகே, அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட்ஸ் நம்மளே கொடுத்துருக்கோம், கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாத்துக்கிறங்க. அடுத்து 48 பாருங்க. the relation between the radius of the curve or its degree of the curve எதுவுமே கொடுக்காட்டி 30 டிகிரி எடுத்துக்கணும். அப்போ 1746.5 டிகிரியா கர்வ் ரேடியஸ் ஈக்குவல் டு, அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து வெயிட் 49 the super elevation to be provided on rail is determined by ன்னு கொடுக்கும். அப்ப என்ன செய்யலாம், அதாவது g into v squared வகுத்தல் small g into r, b is the correct answer. ஓகே, இதான் நம்ம கொடுத்திருக்கோம். 49 இப்பதான் பார்த்தோமா, b is the correct answer. ஓகே, 50 வெயிட் 50வது क्वेश्चन பாருங்க. அதாவது அக்கார்டிங் டு ரயில்வே கோட் ஃபார்முலா இந்த லென்த் டிரான்ஸ்ஃபர் கர்வ் எப்படி சார் இருக்கும், அப்ப 4.4 into root r எக்ஸாம்ல கேட்டாச்சு. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், நோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து சூப்பர் எலிவேஷன் கர்வ் இஸ் ப்ரொவைடட் பை மீன்ஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கு. அப்ப சூப்பர் எலிவேஷன் வந்து டேஸ் மூலம் வழங்கப்படுகிறது வளைவுகளில் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, கேன் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான். ஸ்பிரிட் லெவல், ஸ்ட்ரெயிட் ஏஜ் எல்லாமே கரெக்ட் தான். ஆல் தி அபோவ், ஆல் ஆஃப் திஸ், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. the length of the platform should be, பிளாட்ஃபார்மோட லென்த் தான் அதிகமா இருக்கணும் ட்ரெயின் லென்த்தோட. அப்ப the length of the platform should be more than the longest train which is moving on the station on the section. அப்ப பிளாட்ஃபார்மோட லென்த் தான் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்ப பிளாட்ஃபார்மோட லென்த் தான் மோர் தெனா இருக்கணும் ஏதோ ட்ரெயினோட லென்த்தோட. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். the track from which train divert into known as னு கொடுக்கும். அப்ப மெயின் லைனுக்கு டைவர்ட் பண்ணும். அதிகம் பாஸ்டா போகக்கூடிய ட்ரெயினே மெயின் லைன்ல தான் கொடுக்கும். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான், கரெக்ட் தான். ரயிலின் திசை மாறி செல்லும் பாதை தான் கேட்டிருக்கு. திசை மாத்துறதுக்கான இது என்ன அப்படின்னு டென் நோட்டை கேட்கல. தமிழ்ல பாருங்க, ரயிலின் திசை மாறி செல்லும் பாதை தான் கேட்டிருக்கு. the track from which train divert is known as main line. மெயின் லைன்ல தான் நம்ம டைவர்ட் பண்ணிடுவோம், அந்த பாதையில தான். 54 டூ கிராஸ் ஓவர் ஆர் லைட் பிட்வீன் டூ ட்ராக் இஸ் இந்த கேஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கான். அப்ப 2 கிராஸ் ஓவர் போறது நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கத்தரிக்கோல் மாதிரி இருக்கும். நான் படம் வரைஞ்சு காமிச்சிருப்பேன். இந்த ட்ராக்ல இருந்து இப்படி போற மாதிரி, இந்த ட்ராக்ல இருந்து இப்படி போற மாதிரி பாக்குறதுக்கு கத்தரிக்கோல் மாதிரி இருக்குன்னா படமே நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருப்பேன். அப்ப எப்படி இருக்குன்னா சிஸ்டர் கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 கிராஸ் ஓவர் பண்றது. அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆஃப் த அடிச்சிடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஆல் ஆஃப் த இருக்கணும். அப்ப எங்கே ஆல் ஆஃப் திஸ் யூஸ் பண்ணணுமோ அங்கேதான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. when two track of same or different gauge cross each other, ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகுது. அப்ப எப்படி இருக்கும், இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு, இப்படி ஒண்ணு கிராஸ் ஆகுது. அப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இது நான் உங்களுக்கு படம் வரைஞ்சு கொடுத்துருப்பேன். டைமண்ட் மாதிரி பாக்குறதுக்கு இருக்கா. அப்ப when two track of same or different gauge, ஆனா எப்படி இருக்கு, cross each other at any angle, the crossing provided is diamond crossing. A is the correct answer. இப்பதான் படமும் வரைஞ்சேன், அங்கேயே நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து பாருங்க 56வது கொஸ்டின். yellow color of a colored light traffic signal indicating கொடுக்குறாங்க. அப்ப yellow கலர்ங்கிறது கிளியரன்ஸ் டைம் தான், அனுமதிக்கிறது. ரெட் கலர்னா ஸ்டாப், நிறுத்தணும்னு அர்த்தம். அப்ப கிளியரன்ஸ் டைம், டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 57 பாருங்க. the first railway train in India had its first run between போர்பந்தர் டு தானா, அதாவது தானே, மும்பை டு தானே தான் 1853 தான் ஃபர்ஸ்ட். மேலே சொன்னேன், அங்க எந்த பிளேஸ்னு சொன்னோம், ஏர் எழுதல, இங்க ஏர் கொடுத்தாச்சு. அதே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்லயே வந்து கொடுத்துருக்குது ஸ்டீபன்சன் வந்து 1825, அதிலே மாத்திரக்கூடாது. பெர்ஃபெக்ட் கேஜ் இஸ் மெயின்டைன்டு பிகாஸ் ஆஃப்னு கொடுத்துருக்கான். அப்ப சரியான கேஜ்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பலாஸ்ட் வராது, அது ட்ரைனேஜ்காண்டி கொடுத்துருக்குது. ஸ்லீப்பரோட லோட சப்கிரேடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. அப்ப கேஜ் கரெக்டா இருக்கணும்னா நம்ம ஸ்லீப்பர்ல தான் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்போம், நகராம இருக்கணுங்கிறதுக்காண்டி. அப்ப என்ன வரும், பர்ஃபெக்ட் கேஜ் இஸ் மெயின்டைன் பிகாஸ் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஸ்டாண்டர்ட் கேஜிஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிராட் கேஜ் 1.676 மீட்டர். 1 மீட்டர்ங்கிறது மீட்டர் கேஜ், 0.762ங்கிறது நேரா கேஜ். அப்ப ஸ்டாண்டர்ட் கேஜ் என்ன சார்னா 1.435 மீட்டர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க, காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ரயில்வே லைன் பெர் கிலோமீட்டர் லென்த்துக்கு எவ்வளவு. பழைய புக்ல வந்து 40 lakhs அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ வந்து 1 கோடி. ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அப்துல் புக்கை பார்த்து அப்படியே பணப்பணம் பண்ணாதீங்க. அப்ப காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ரயில்வே லைன் பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவாகும் ரயில்வே ட்ராக் அமைக்க அப்படின்னா 1 கோடி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 crore போட்டுக்கோங்க. அடுத்து லைஃப் ஆஃப் த ஸ்டீல் ஸ்லீப்பர் எபோட்னு கொடுத்துட்டோம். அப்போ ஒரு ஸ்டீல் ஸ்லீப்பரோட லைஃப் எப்படின்னா 50 வருஷம் வரையும் தாங்கி நிற்கும். ஓகே, அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 61 முடிச்சாச்சு. 62 பாருங்க.
த ஸ்லீப்பர் நாட் சூட்டட் டு ஹை ஸ்பீட். ஹை ஸ்பீடுக்கு எது சார் நம்ம சூட்டபிளா இருக்காது அப்படின்னா நம்மளுடைய கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பர் நொறுங்கி போயிடும். உட்டன் ஸ்லீப்பரோட அதிக சவுண்ட் ஏற்படும், உள்ளுக்கு உட்காந்து தூக்கி தூக்கி போடும். ஆனா நொறுங்கி போயிடாது. ஆனா நம்மளுடைய கேஸ்ட் அண்ட் ஸ்லீப்பர் டக்குன்னு நொறுங்கிடும். ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த பிரிட்டில் நேச்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த தின் எட்ஜ் ஆஃப் த டங் ரெயில் இஸ் நோ கால்ட்னு கொடுத்துருக்கோம். டங் ரெயில்னு சொல்றோம்ல, அதோட தின் எட்ஜ், திக்கில்ல தின் எட்ஜ் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த தின் எட்ஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோ அப்படின்னு சொல்லுவோம். சார்பா இருக்கும். பார்க்கிறதுக்கு அப்படி சார்பா இருக்கும். இந்த தின் எட்ஜ். அதுதான் டோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 63க்கு. அடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து கேபி சாரி கேப் இஸ் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கிள் ஆஃப் நோஸ் கிராசிங்க்கு த்ரோட்டுக்கு பிட்வீன் த டிஸ்டன்ஸ் தானே சொல்லுவாங்கன்னா இந்த கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஏபி கேப்னு சொல்லுவாங்க. அப்ப ஏஎன்ஸ்னா ஆங்கிள் ஆஃப் நோஸ் கிராசிங். இது த்ரோட். ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிறைய டிஸ்டன்ஸ் கேட்பான். இதுக்கு என்னன்னு. அடுத்து தான் வந்துருச்சு பாருங்க. ஹீல் டைவர்சன்ஸ். அப்ப ஹீல் டைவர்சன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரன்னிங் இங்க பாருங்க ரன்னிங் பேசஸ் ஆஃப் த ஸ்டாக் ரயில் அண்ட் டங் ரயில். அந்த அந்த ஹீல் ஆஃப் சுவிட்ச் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டாக் ரயிலுக்கும் டங் ரயிலுக்கும் இடைப்பட்ட கேப் தான் ஹீல் டைவர்சன்ஸ். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து கேண்ட் அண்ட் லெவல் போர்ட் இஸ் ப்ரொவைடட் செக் ஆன் அப்படின்னு கொடுத்தது. சூப்பர்வைசனை செக் பண்றது எங்க கருவுல. அப்ப கேண்டு செக் போர்டு எல்லாமே சூப்பர்வைசன் தான். மேலே சொன்னேன் சூப்பர்வைசர் எப்படின்னா கூப்பிடலாம். ஸ்ட்ரைட் ஏஜ், கேன் போர்டு, சாரி கேன் போர்டு இதெல்லாம் கொடுத்தா ஆல் ஆஃப் திஸ் கொடுத்திருந்தேன் டின்னு. அப்ப என்ன சூப்பர்வைசனான கர்வ். ஒரு கர்வ்ல சூப்பர்வைசன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காண்டி கொடுக்கக்கூடியதா கேண்ட் அண்ட் லெவல் போர்டு. ஓகே. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 67 பாருங்க. கிரிப் இஸ் பிரின்சிபலி டியூ டு அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப லாங்கிட்ல மூவ்மெண்ட் நடக்கக்கூடியதான் கிரிப்னு சொன்னோம். அப்ப இது என்ன அப்படின்னா அப்ப வேவ் மோஷன் வெஹிக்கிள் அந்த வீல் வந்து இப்படி சுத்தி சுத்தி இப்படி தொய்வு ஏற்பட்டு இப்படி விரிவடைகிறது. அப்ப வேவ் மோஷன் ஆஃப் எ ரயில் டியூ டு மூவிங் ட்ரெயின்ஸ். கன்னிசா ஓடிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினோட வீலு தொடர்ச்சி அதே இடத்துல பட்டு 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 ஒரு மோஷன் கிரியேட் பண்ணி லாங்கிட்ல மூவ்மெண்ட் பண்ண வைக்குது. அதான் வேவ் மோஷன் ஆஃப் த ரயில் டியூ டு மூவிங் ட்ரெயின். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 68 பாருங்க. மவுண்டனியஸ் ரயில்வே ஆர் தஸ் விச் ஹேவ் ஏ கிரேட் ஸ்லீப்பர் தான் கொடுத்துருக்கோம். அப்ப மவுண்டனில கொடுக்கும்போது ஸ்லீப்பர் தான் 3%. இதான் தெரிஞ்சுக்கிறாங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து கேண்ட் எக்ஸஸ் ஹேசஸ் கொடுக்குறாங்க. உள்ள சூப்பர் எலிவேஷன் நீங்க எக்ஸஸா கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளோட இன்னர் ரயில்ல அதிகப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அப்ப மோர் பிரஷர் ஆன் தி இன்னர் ரயில். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுதிக்கிறீங்க, நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 70 ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின்ஸ் சுட் பி ரிசீவ்ட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டா போகக்கூடியது எங்க ரிசீவ் பண்ணணும்? மெயின் லைன்ல தான் ரிசீவ் பண்ணணும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்து பாருங்க மார்ஷலிங் ஆர் மஸ்ட் அட் எவரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப மார்ஷலிங் ஆர் எங்கே கொடுப்போம் அப்படின்னா முக்கியமா இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களை தான் பொருள் ஏற்றிட்டு இருக்கிறது கொடுப்போம். அப்ப இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ஸ். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து a stop signal with a flat circular ring around the white candy is அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப ஸ்டாப் சிக்னல் வித் a flat circular ring around the white candy அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது எது சார் மென்ஷன் பண்ணுது? அதாவது வெள்ளைக்கை என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்டாப் சிக்னல் மெயின் இது பண்றாங்க. ஒரு பிளாக் சர்க்குலர் ரிங்ல ஒயிட் கேண்ட் வந்து வச்சு காட்டுற மாதிரி செய்ய காட்டுற மாதிரி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து நீங்க வந்து அந்த என்ன சொல்றது ஹூட் ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல சரக்கு ஏத்திட்டு போறாங்களே அந்த ட்ரெயினுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் இந்த சைன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஸ்டாப் சிக்னல் வித் பிளாக் சர்க்குலர் ரிங் அரௌண்ட் த ஒயிட் கேண்ட் இஸ் ஹூட்ஸ் சிக்னல் அப்படின்னு கொடுப்பான். ஹூட்ஸ் ட்ரெயினுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் ஹூட்ஸ் சிக்னல். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அதுக்கு அடுத்து இந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரெயின் ஆபரேஷன் ஃபாலோடு இன் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்ப சிஸ்டம் ஆஃப் ட்ரெயின் ஆபரேஷன் ஃபாலோடு இன் எமர்ஜென்சி அப்படின்னு கொடுத்தா அவசர காலத்தில் பின்பற்றக்கூடிய ரயிலோட இயக்க நிலை என்ன அப்படின்னா அதாவது ஒன்று அதாவது எக்ஸாம் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. பைலட் கார் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கேருந்து போய் தான் இங்கே தகவல் சொல்லுவாங்க. ஆனால் இப்போனா அது ஒரு காலத்தில் குதிரையில் ஓடி பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிருப்பாங்க. போயிட்டு அடுத்த ஸ்டேஷனில் போய் இது சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இப்போனா ஃபோன் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து இன் இந்தியா மீட்டர் கேஜ் பெர்மனன்ட் வே வாஸ் அடாப்டட் இன் இதோட எக்ஸாம்ல வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த டைம் கூட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 1871 தான் இந்தியாவில் வந்து மீட்டர் கேஜ் வந்து பர்மனெண்ட் பண்ணாங்க. ஆனால் பொதுவாக காமனாக யூஸ் பண்றது பிராட் கேஜ் தான்.
ஓகே. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து எண்ட் சப்போர்ட் ஆஃப் த சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பிரிட்ஜ் ஆர் கால்ட்னு குடுத்துருக்காங்க. அப்ப பிரிட்ஜோட 2 எண்ட்ல என்ன இருக்கும்? அபட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 75க்கு என்ன வரும் உங்களுக்கு அப்டின்னா அபட்மெண்ட்ஸ். அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நடுவுல இருக்கு அப்டின்னா பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 30 மீட்டர் லாங் ரெயில்ஸ் ஆர் யூஸ்டுன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 30 மீட்டர் லாங் ரெயில்னா நம்ம இந்தியாவுல யூஸ் பண்றது இல்ல. அதாவது நம்மளுடைய யுஎஸ்ன்னு சொல்லக்கூடிய யுனைட்டட் ஸ்டேட் அமெரிக்கால தான் யூஸ் பண்றாங்க. அப்ப பாருங்க 77 இருக்கு ஆப்ஷன் இருக்கணும். ஓகே. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 76 சொல்லியாச்சு. 77 பாருங்க. கோனிங் ஆஃப் வீல் இஸ் புரோவைடட்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப கோனிங் ஆஃப் வீல் வந்து எங்க செஞ்சிருப்போம் அப்டின்னா பாருங்க. செக் லேட்டரல் மூவ்மெண்ட் ஆஃப் வீல் கரெக்ட் தான். டு அவாய்ட் டேமேஜ் ஆஃப் இன்னர் பேஸ் ஆஃப் ரயில் கரெக்ட் தான். டு அவாய்ட் டிஸ்கம்ஃபோர்ட் ஆஃப் பேசஞ்சர் கரெக்ட் தான். அப்ப எதுக்காண்டி கோனிங் ஆஃப் வீல் குடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் லேட்டரல் மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. வீல் வந்து ரயில விட்டு இறங்கிடக்கூடாது. டு அவாய்ட் டேமேஜ் டு இன்னர் பேஸ் ஆஃப் த ரயில். அதிகப்படியான லோடு இன்னர் பேஸ் குடுக்கக்கூடாது. டு அவாய்ட் டிஸ்கம்ஃபோர்ட் ஆஃப் த பேசஞ்சர். டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கான கோனிங் ஆஃப் வீல் 1:20 அளவுக்கு ஸ்லோப் வந்து குடுத்திருப்பான். ரயில் வந்து அப்படிதான் இருக்கும். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறங்க. அதுக்கடுத்து 78 பாருங்க. ஃபார் லாங் வெல்டர் ரயில் ஸ்லீப்பர் டென்சிட்டி சுட் பி மினிமம். என்ன ரேஷியோன்னு குடுத்தான் அப்படின்னா n+3 to n+6ன்னு சொன்னேன். அதே பிக்ஸ்டா குடுத்துட்டான் ஒரு வேல்யூ அப்படின்னா n+7 தான். n+7 குடுத்திருக்கான். அப்ப சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 79 பாருங்க. இந்த சிக்னல் கிவன் இஸ் சைடு கான்வே அப்படின்னு குடுத்துட்டான். அப்ப அந்த சிக்னல் எத மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இதோட நிறுத்திக்கிடுங்க. டெட்ன்னு வந்துருச்சு அப்படின்னு. அப்ப ரெட் கலர் எரியும். அப்ப ஸ்டாப் டெட் அப்படிங்கிறத குறிக்குது. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா கேட்க போறதில்ல படம்லாம் குடுத்து இந்த காலத்துல. ஓகே. முன்னாடி கேட்டிருக்கான் ஒரு காலத்துல ஏஐல. இப்ப நான் கேட்கறதில்ல படம்லாம் குடுத்து. அதுக்கடுத்து டு பிரிவென்ட் பெர்குலேஷன் ஆஃப் த வாட்டர் இன்டு ஃபார்மேஷன். மோரம் இஸ் யூஸ்ட் அஸ் எ பிளாங்க்டு பாருங்க குடுக்கலாம். நீர் வந்து நம்ம ரயில்வே ட்ராக்ல பலாஸ்டோக்ல ஊடுருவதை தடுக்கிறதுக்காண்டி மோரம் வந்து ஒரு போர்வையா பயன்படுத்துறோம். அது என்ன சார் அப்படின்னா பிளாக் அண்ட் சைல் தான் பயன்படுத்துறோம். தண்ணி உள்ளுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி. கருப்பு பருத்தி மணல்னு சொல்றோம்ல அதான் பிளாக் அண்ட் சைல். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து பாத்துக்கிறேங்க 81 இஃப் W இஸ் த விட்த் ஆஃப் த ஸ்லீப்பர் S இஸ் த ஸ்லீப்பர் ஸ்பேசிங். அப்ப S மைனஸ் W டிவைடட் பை 2 கொடுத்துருப்போம் ஃபார்முலா. அப்ப S மைனஸ் W டிவைடட் பை 2 வரணும். இத தப்பா கொடுத்துருக்காங்க. S மைனஸ் W டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிக் அப் தி இன்கரேஜ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங்னு கொடுத்துரும். அதே பாருங்க. டிஸ்பிளேட் வித் த வெப் ஆஃப் த ரயில் செக்ஷன். ரயில் செக்ஷனோட வெப்ல தான் டிஸ்பிளே கொடுத்திருப்பாங்க. 4 நம்பர் ஆஃப் பிளேட் கொடுத்திருப்பாங்க. 4 நம்பர் ஆஃப் போல்ட் கொடுத்திருப்பாங்க. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு பேருக்கு. 83 இந்த கிரேடிங் நான் விச் ஆன் அடிஷனல் இன்ஜின் கொடுப்போம். எதுக்காண்டி மலைப்பகுதிகள் ஏறும்போது அதை புஷ் பண்ணி கொண்டு போறதுக்காண்டி அந்த அடிஷனல் இன்ஜின் இந்த புஷர் கிரேடியன்ட்ல கொடுத்துருப்போம். இப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறீங்க புஷர் கிரேடியன்ட். அதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் மேட் டு டைவர்ட் ட்ரெயின் ஃப்ரம் ஒன் ட்ராக் டு அனதர். அதாவது எந்த பாதையில மாத்தணும்னா மெயின் லேன். இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் டர்ன் அவுட்னு சொல்லுவோம். ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக்கு. அப்ப டர்ன் அவுட். இதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 85 இந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த கேஜ் பேசஸ் ஆஃப் த ஸ்டாக் ரயில் அண்ட் டங் ரயில் இஸ் கால்டு கொடுத்துருக்கு. மேலே கேட்டது இந்த ஸ்டாக் ரயிலுக்கும் டங் ரயிலுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து கீழ் ஆஃப் டைவர்ஸ்ன்னு சொன்னேன். இங்க என்ன கேட்டிருக்கேன் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. பிட்வீன் த ஆங்கிள் என்ன சார் அப்படின்னா ஸ்விட்ச் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கிறேங்க ஸ்விட்ச் ஆங்கிள். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 86 பாருங்க. எ சிசர் கிராஸ் ஓவர் கன்சிஸ்ட்ஸ். அப்ப 2 ட்ராக் போவோம். இங்கிட்ட ஒண்ணு போவோம். இங்கிட்ட ஒண்ணு பேரலா போவோம். இங்கே இருந்து கிராஸ் ஆகி இங்கே வரும். இங்கே இருந்து கிராஸ் பண்ணி அங்கே போவோம். இதான் நான் சொல்லுவேன் சிசர் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சிஸ்டர் கிராஸ் ஓவர்ங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 4 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 6 அக்யூட் ஆங்கிள் கிராசிங் 2 அப்டியூஸ் ஆங்கிள் கிராசிங். மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. நான் உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துருப்பேன். அது 4 பேர் இருக்கும். ஓகே 1 2 3 4. அதுக்கு அடுத்து இதுல எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்குன்னா 6 அக்யூட் ஆங்கிள் இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள்ங்கிறது 90 டிகிரிக்கு மேல உங்களுக்கு மொத்தம் 2 கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறீங்க. 87 ஸ்விட்ச் டைமண்ட் இஸ் ப்ரொவைடட் இஃப் த ஆங்கிள் ஆஃப் டைமண்ட் இஸ் லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ட்ராக் ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு. இன்னொரு ட்ராக் குறுக்க கிராஸ் ஆகுது. அப்ப டைமண்ட் கிராசிங் இதாகும். அப்ப அந்த ஆங்கிள் ஆஃப் டைமண்ட் இஸ் லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கீழே அப்படின்னா 6 டிகிரி கீழ் லெஸ் தான் 6 டிகிரி. இப்படி போகுதுல இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 டிகிரிக்கு கீழே. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து the weight of the rail depends upon the trackனு கொடுத்துருக்கான். அப்போ ஒரு ரயிலோட வெயிட்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா எவ்வளவு கேஜி என்ன கேஜி யூஸ் பண்றோம் ப்ராடா மீட்டரா நேரவா. ட்ரெயினோட ஸ்பீட் அதுல எவ்வளவு 96 to 140 தான் நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு அலோவ் பண்றோம்.
ஓகே. ஸ்பேசிங் ஆஃப் ஸ்லீப்பர் இவ்வளவு கொடுத்துருக்கோம். அப்ப இதோட பர் ரைட்ல இருந்து 18 ஸ்லீப்பருக்கு யூஸ் பண்றோம். அப்ப ஆல் ஆஃப் தி அபவ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிறங்க. அத பொறுத்து தான் வெயிட் ஆஃப் த ரயில் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. எவ்வளவு வெயிட்ல இருந்து இது நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே. அடுத்து 89 பாருங்க. அதாவது வேலி அலைன்மென்ட். வேலி அலைன்மென்ட் வந்து நம்ம எங்க குடுத்திருப்போம்? அதாவது ஸ்லோப் ஆஃப் வேலி. எங்க பள்ளம் வருதோ அங்க குடுத்திருப்போம். அப்ப ஏக்கு 3ல ஆன்சர் இருக்கு. 1. கிராஸ் கண்ட்ரி அலைன்மென்ட் குடுத்திருக்கோம். கிராஸ் கண்ட்ரி அலைன்மென்ட் எங்க குடுப்பாங்கன்னா, அதாவது சாக் அண்ட் சம்மிட்டின் சக்சஷன் குடுத்திருக்காங்க. அதாவது தொடர்ந்து பள்ளமும், மேடும் வரக்கூடிய பிளேஸஸ்ல தொடர்ந்து இப்படி இப்படி வரும்ல. பள்ளம், மேடும் போயிட்டே இருக்கும்ல கன்டினியூஸா. அதுதான் கிராஸ் கண்ட்ரி அலைன்மென்ட்னு சொல்லுவாங்க. அப்ப இது 2. பில 1ல ஆன்சர் இருக்கு. சிக்ஸாக் அலைன்மென்ட் எங்க சார் குடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய டீப் வேலில தான் சிக்ஸாக் அலைன்மென்ட் குடுத்திருப்பாங்க. சார் வெயிட். கொஞ்சம் டவுட் இருக்கு. வெயிட். வேலி அலைன்மென்ட் ஆன் த ஸ்லோப் ஆஃப் த வேலி. இது கரெக்ட். 1. அப்ப ஏக்கு 3னா அத வச்சு ஆன்சர் டிக் பண்ண முடியுமா? அப்ப பிய ரிமூவ் பண்ணிரலாம். டிய ரிமூவ் பண்ணிரலாம். அடுத்து ஏ இதுல வந்து வெயிட். சார் ஒரு நிமிஷம் சார். செக் பண்ணிக்கிறேன். 89வது கொஸ்டினா? கரெக்ட் தான். கிராஸ் கண்ட்ரி அலைன்மென்ட்ங்கிறது சாக்ஸ் அண்ட் சமிட் சக்சஷன். கரெக்ட் தான் சார். ஏக்கு 3 முதல்ல போட்டது கரெக்ட் தான். பிக்கு 1. சிக்ஸாக் அலைன்மென்ட்ங்கிறது ஆன் ஸ்டீப் ரெகுலர் ஸ்லோப். ஆன் ஸ்டீப் ரெகுலர் ஸ்லோப்னு கொடுத்துருக்காங்க. இங்க இந்த இருக்கு 3. சிக்கு 2ல ஆன்சர் இருக்கு. பேக் டெவலப்மெண்ட்ங்கிறது a slope with deep valley. ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கு. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேங்க. அப்ப 3 1 2 4. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 3 1 2 4. 3 1 2 4ல வந்திருக்கு. இங்க 4 ஆப்ஷன் தப்பா கொடுத்து டைப் பண்ணிருக்காங்க. 3 1 இங்க 2 இங்க 4ன்னு கொடுக்கணும். மறுபடியும் 3 2 வந்திருக்கு பாருங்க. அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அது 3 1 2 4ல மாத்திக்கிறேங்க. அடுத்து. இன் இந்தியன் ரயில்வே the ratio of axle load to weight. இது நான் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். 512. ஓகே 512. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நோட்ஸ்லயே கொடுத்துருப்பேன் எழுதிக்கிறேன். ஓகே ஆக்சில் லோடுக்கும் வெயிட் ஆஃப் த ரயிலுக்கும் உள்ள ரேஷியோ. இந்த காம்பனன்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பெர்மனன்ட் வே அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஒரு பெர்மனன்ட் வேல எல்லாமே தான் இருக்கு. மேல ரயில் இருக்கும். ரயிலுக்கு கீழே ஸ்லீப்பர் கொடுத்துருப்போம். ஸ்லீப்பர் கீழே பலாஸ்ட் கொடுத்துருப்போம். பலாஸ்ட் வந்து பார்மேசன் இருக்கும். அப்ப 4 ஸ்லீப்பர், அடுத்து பலாஸ்ட், அதுக்கடுத்து பார்மேசன். 4 2 1 3. 4 2 1 3. அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க? அரேஞ்ச் த பார்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் தான் கேட்டிருக்காங்க. ரயில்ல இருந்து கீழே பாட்டம் வரையும் சப்கிரேட் வரையும் ஃபார்மேஷன் வரை. சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 92. which one of the following pair is correctly matched? Ballast cushion. ஓகே என்ன கொடுத்துருக்கான்? the depth of the ballast under the rail கொடுத்துருக்கு. கரெக்ட் தான். creep ballast இது என்ன கொடுத்துருக்கான்? அதாவது இந்த ballast between the sleeper. ரெண்டு ஸ்லீப்பருக்கு இடைப்பட்ட ballast தான் creep ballast. ஓகே. shoulder ballast. the ballast provide beyond the sleeper edge. sleeper edgeக்கு அப்புறம் வெளில கொடுக்குறது சைடு shoulder ballast. கரெக்ட் தான். shoulder width என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா the projected length of the ballast top end the sleeper edge கொடுத்துருக்கு. தப்பு. ஷோல்டர் வந்தா வெளில தான் வரும். டாப்னா வராது. அப்ப 1 2 3 கரெக்ட். 4 வந்து தப்பு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீ 4 தப்புனா இங்கேயே 4 வருது வராது. இங்கேயே பாருங்க அதிலேயே முடிவு பண்ணிடலாம். இது வரும் வராதுன்னு. அடுத்து பாருங்க இன் a pacing direction railway locomotive moves over the following points கொடுத்துரும். பேசிங் டைரக்ஷன்னா முன்னாடி போறது. அப்ப என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோ ஆஃப் கிராசிங் 1 கொடுங்க. 3 ஓகே. அதுக்கடுத்து விங் ரெயில் இந்த கரெக்ட் சீக்வென்ஸ் விங் ரெயில் ஓகே விங் ரெயில் வரணும் 5. அதுக்கடுத்து த்ரோட் 3. அதுக்கடுத்து அக்யூட் நோஸ் ஆஃப் கிராசிங் இதெல்லாம் கேட்க மாட்டான் ஜஸ்ட் பாத்துக்கிறங்க 4. அப்ப 4லயே உட்காந்துருக்கு 4. அதுக்கடுத்து பாயிண்ட் ரெயில்
பாயிண்ட் ஆஃப் ரயில்னு சொல்லுவாங்க. 5 6ல உட்காந்துருக்கு. அதுக்கடுத்து லாஸ்ட்டா கீல் ஆஃப் கிராசிங். கீல் டைவர்ஸ் சொல்றோம்ல, அதான் கீல் ஆஃப் கிராசிங் 6. 6ஆ? ஓகே. 6 வந்து 2ல உட்காந்து. அப்ப 3, 5, 1, 4, 6, 2. 3, 5, 1, 4, 6, 2. 3, 5, 1, 4, 6, 2. 3, 5, 1, 4, 6, 2. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதனா கேட்கறது இல்ல, லைட்டா பாத்துக்கிறேங்க. அடுத்து ஏன்னா கேட்க போறதில்ல சார். இந்த அளவுக்குனா உங்களுக்கு போட்டுனா மாட்ட மாட்டாங்க. டைரக்ட்டா தான் கேட்பான் ரயில்வேலலாம். 4 கொஸ்டின் கேட்பான். ஜேடியூக்கு 4 கொஸ்டின் கேட்பான். அதே ஏஐக்கு ஒரு 4 டூ 5 கொஸ்டின் தான் கேட்பான். அதுக்கு மேல தான் கேட்க மாட்டான். ஓகே. ஆஃப்டர் பார்ட்டிஷன் இன் ஆகஸ்ட், ரயில்வே லைன்ஸ் ரிமைன்ட் இன் இந்தியா. பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரயில்வே லைன்ஸ் வந்து எவ்வளவு வந்து இருக்கு அப்படின்னா 80% வந்து நம்மகிட்ட தான் இருக்கும். பாகிஸ்தான்ல 20% தான் போயிருக்கும். ஆங்கிலேயர்கள் போட்ட ரயில் பாதை, இருப்பு பாதைங்கிறது. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இந்தியா பிரியும்போது அப்படின்னா 53,707 கிலோமீட்டர் அளவுக்கு இருந்துச்சு. 80% ரயில்வேல இருந்தது இந்தியால இருந்துச்சு நம்மளோட கண்ட்ரோல்ல. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் ஹவ் many zones இந்தியன் ரயில்வேஸ் டிவைடட் கொடுத்தது. ஓகே. முன்னாடி 18 2 மண்டலம் வரும். கொல்கத்தாவுக்கும் மும்பைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஜோன் இருக்கும். மத்த எல்லாத்துக்கும் 1 ஜோன் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கிறங்க. இப்போ வந்து என்னன்னா 19 இருக்கு சார். முன்னாடி 18 இப்போ 19 நோட் பண்ணிக்கிறங்க. கரண்ட் ஈவெண்ட்ட தான் அவன் கேட்பான். பழசா கேட்க மாட்டான். அப்ஜெக்டிவ் புக்க பார்த்து அப்படியே அடிச்சிடாதீங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டீஸ் தேர் ஆர் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் 2 ரயில்வே ஜோன். 2மே ஆப்ஷன்ல இருக்கே. கொல்கத்தா, மும்பை 2மே. சார் வெயிட். எனக்கு அதுல டவுட் இருக்கு. வெயிட். கொஸ்டின் நம்பர் 96ஆ? ஈஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா தான். மும்பை இல்ல, கொல்கத்தா தான். 2 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கக்கூடியது வந்து ஈஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தாவுல இருக்கு. மத்த எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு. மும்பையிலயும் கொண்டு வந்துட்டாங்கன்னா டவுட் இருக்கு. ஆனா கொல்கத்தா தான் பெஸ்ட். டிக் பண்ணிக்கிறீங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்து த பெர்மனன்ட் வே இஸ் த காம்பினேஷன் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஒரு பெர்மனன்ட் வேங்கிறது என்ன இருக்கும்? மேல ரயில் இருக்கும், அப்புறம் ஸ்லீப்பர் இருக்கும். 2ம் கம்பைன்டா இருக்கு. அதுக்கப்புறம் லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான தான் கீழ பல்லாஸ்ட் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கும். அப்ப ஆல் ஆஃப் திஸும் இருக்கு. அப்ப கொஞ்சம் வந்து பார்க்கணும் இத. ஆல் ஆஃப் திஸ் இல்லாட்டி ரயில் அண்ட் ஸ்லீப்பர் கொடுத்துரலாம். வெயிட். ஒரு நிமிஷம் இருங்க. ஆனா அவன் வந்து எப்படி கேட்டிருக்கான்? எது காம்பினேஷனா இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்லீப்பர் அண்ட் பலாஸ்ட் ஒவ்வொரு மேல ரயில் அண்ட் ஸ்லீப்பர். அதுக்கடுத்து ஸ்லீப்பர் அண்ட் பலாஸ்ட். அதாவது பலாஸ்ட் பிக்சர் அண்ட் பாஸ்ட் நீங்க. அப்ப இங்கே சி வராது. அப்ப சி வராதுன்னா ஆல் ஆஃப் திஸ் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அப்ப கரெக்டா எழுதிக்கிறேன் சார். ரயில் அண்ட் ஸ்லீப்பர் தான். ஓகே. நோட் பண்ணிக்கிறேங்க. 98. எ ரயில் ஜாயின் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு ரயில் ஜாயின்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதாவது எக்ஸ்பான்ஷன் கேப் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரயில் லைனுக்கு முடியும் போது ஒரு 6 அளவுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க. வெயில் காலங்கள்ல விரிவடையுது, இல்ல வீலோட வெப்பத்தினால விரிவடையுது அப்படின்னா, அது இது பண்ணுன்றதுக்காண்டி எக்ஸ்பான்ஷன் ஜாயின் கொடுத்துருப்பாங்க. அப்ப எக்ஸ்பான்ஷன் கேப் ஆஃப் 6 வித் இதெல்லாம் ரயில் ஜாயின் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப். அப்ப ரயிலோட ஜாயின்ட்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ்பான்ஷன் ஜாயின் கொடுத்துருப்பான் 6 அளவு கேப். 99. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரயில் ஜாயிண்ட் இஸ் லெஸ் தான் கொடுத்துருக்கான். ஒரு ரயில் ஜாயிண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு டோட்டல் கண்டினியூட்டியா இருக்கக்கூடிய ரயிலோட ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் பண்ணா ரயிலோட செக்ஷன்ல 55% அளவுக்கு ஸ்ட்ரென்த் ரிலீஸ் பண்ணும். இருந்தாலும் கண்டினியூஸா கொடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் நடக்கும் தெர்மல் பிரச்சனைனால. அப்ப வந்து அதை கவுண்ட்ராக்ட் பண்றதுக்காண்டி 6 அளவுக்கு கேப் கொடுத்துருப்போம். அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து ஃபெயிலியர் ஆஃப் ரயில்ஸ் மீன்ஸ் ஒரு ரயிலோட ஃபெயிலியர் எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா ஆப்ஷனை படிங்க. ஃபார்மேஷன் ஸ்பிளிட், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பிளிட், ஃபார்மேஷன் ஆஃப் கிராக், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபிஷர், ஸ்லிப்பிங் ஆர் ஸ்கிட்டிங் ஆஃப் வீல் டியூ டு மேனுஃபேக்சரர் டிஃபெக்ட்ஸ். ஓகே. அப்ப என்ன கொடுங்க? ரயில் மீன்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் ரயில் மீன்ஸ். ஒரு கொஸ்டினோட ஸ்டாப் பண்றேன். இது என்னன்னு ஒரு டைம் நான் பாத்துக்கிறேன். வெயிட். ஏன்னா 2ஆ ஸ்லிப் ஆகுதுன்னா ஸ்பிளிட் ஆகுதுன்னா 2ஆ விரிவடைகிறது. 2 துண்டா.
அப்ப ரயில்வே ட்ராக் வந்து 2ஆ விரிவடையுது அந்த மாரி மீனிங் குடுத்துருக்கான். ஆனா ஃபார்மேஷன் ஆஃப் ஃபிஷர்ஸ்ன்னு குடுத்துருக்கான். கிராக் உருவாகுது. எல்லாம் கிட்டத்தட்ட ரிலேட்டபிளா இருக்கு. ஆனா ஒரு பெஸ்ட்டா ஒண்ணு தான் நம்ம கிளிக் பண்ணணும். வெயிட். ஓகே சார். ரயில்வே அந்த ரயில் வந்து 2ஆ ஸ்ப்ளிட் ஆனாலும் பிரச்சனை வரும். அதுல கிராக் டெவலப் ஆனாலும் பிரச்சனை வரும். அதுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபிஷர்ஸ்ன்னு குடுத்துருக்கான். ஓகே. அதுவும் பிளவுகள உருவாக்குறது தான். ஆனா எல்லாத்த விட ரயில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இந்த லாஸ்ட்டா குடுக்குறது தான். ஸ்லிப்பிங் அண்ட் ஸ்கிட்டிங் ஆஃப் வீல் டியூ டூ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ஸ். ரயிலோட சக்கரம் வந்து ஸ்லிப் ஆகுற மாரி, ஸ்கிட் ஆகுற மாரி நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது பெரிய அளவு விபத்தை ஏற்படுத்தும்னு குடுத்துருக்காங்க. அப்ப ரயில் ஃபெயிலியருக்கான தண்டவாளத்தோட தோல்விங்கிறது ஃபெயிலியர் ஆஃப் ரயில்ங்கிறது முக்கியமான விஷயம். ஸ்லிப்பிங் ஆர் ஸ்கிட்டிங் ஆஃப் வீல் டியூ டூ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ஸ். மேல குடுத்தது என்னதான் கிட்டத்தட்ட ரைட்ன்னு வந்தாலும், பெஸ்ட்ங்கிறது டின்னு குடுத்துருக்காங்க. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட ஸ்டாப் பண்றேன். கிட்டத்தட்ட அங்கிட்டு வந்து நம்ம எவ்வளவு கொஸ்டின் குடுத்திருப்போம்? 70லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா? 70லேருந்து 123. அப்ப 63. இங்க ஒரு 100. கிட்டத்தட்ட ஒரு 163 டூ 165 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். சார் கிளியர்? புரியுதா எல்லாருக்கும்? சார் சார் காதுல விழுகுதா? சப்போஸ் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால எங்கேயும் விட்டுருந்துச்சு அப்படின்னா, ரெக்கார்டிங்ல ஃபுல்லா பதிவாயிருக்கு. ஆல்ரெடி 2 ரெக்கார்டிங் வீடியோ டிஸ்கஷன் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் நாளைக்குள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிர்றேன். எந்த இடத்துல டிஸ்கஷன்ல வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் பிரேக் ஆனுச்சோ, அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் வந்து நம்ப சொல்லுங்க. டவுட் இருக்கா? இல்ல சார். தேங்க்யூன்னு சொல்லுங்க ஓகே, சார். ஓகே. ரெக்கார்டிங் வீடியோ அப்லோட் பண்றேன். எதுவும் வாய்ஸ் இடையில பிரேக் ஆனுச்சுன்னா பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு ரயில்வேல 100 முடிச்சா நம்ம கரெக்ட்டா கொண்டு போக முடியுங்கிற ஒரு இதுல தான் வந்தேன். நாளைக்கு முடிச்சிரலாம். நாளைக்கு 100 முடிச்சுட்டு நான் டிராஃபிக் இன்ஜினியரிங் உங்களுக்கு முடிச்சிர்றேன். அதுல ஒரு 80 கொஸ்டின் இருக்கு. நாளைக்கு 150 கொஸ்டின் முடிக்க ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து சிஎம்சிபி, சாயில் மெக்கானிக்ஸ் வச்சு தான் இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த வாரத்தோட நம்ம சொன்ன மாரி எல்லாமே முடிச்சிரலாம். அது மாரி நாளைலேருந்து கிளாஸ் வந்து 3 மணி நேரம் நான் போட ட்ரை பண்றேன். ஓகே. நாளைக்கு 3 மணி நேரம் போட ட்ரை பண்றேன். ஆ காலைல தான் சொல்றேன். 3 மணி நேரம் போட ட்ரை பண்றேன்னு. அப்ப நாளைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டீல்ல வந்து பிளாஸ்டிக் அனாலிசிஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து செக்ஷன் அனாலிசிஸ்ல 3 டாபிக் பார்க்கணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதுக்கடுத்து சாயில் மெக்கானிக்ஸ். அதுல விடுபட்டு இருக்கக்கூடிய 4 டூ 5 டாபிக். அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, டோட்டலா 100% சிலபஸ் முடிஞ்சிரும். அப்ப நம்ம இந்த மாசம் எண்டோட டிஸ்கஷன் எல்லாமே முடிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா அந்த இரிகேஷன் இன்ஜினியரிங் நடந்த டெஸ்ட், விடுபட்டதுக்கான வைக்கக்கூடிய டெஸ்ட். மொத்தம் 3 ஃபுல் டெஸ்ட்க்கான டிஸ்கஷன் வந்து பெண்டிங்ல இருக்கும். அது இடையில நான் டிஸ்கஷன் பண்றேன். இப்ப வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டிஸ்கஷன் டெஸ்ட்கள சொல்றேன். ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு டிஸ்கஷன் பண்ண வருவேன் ஈவினிங். அப்ப கேளுங்க. நான் திருப்பி சொல்றேன். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே.